யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய நல்வார்த்தைகளை நாம் இணைந்து வாசிக்கப் போகிறோம். வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். ஆண்டவர் இந்த தேவனுடைய வார்த்தை அடங்கிய இந்த பரிசுத்தம் உள்ள வேத புஸ்தகம் நாம் வெற்றி அடைவதற்கு எவ்வளோ முக்கியமான திறவுகோலாய் தேவன் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து அதை நம்ம வாழ்க்கையில் ஒப்பிட்டு அதை உபயோகப்படுத்தி வாழும்போது வாழ்க்கை எல்லா விதமான நல்ல மாற்றங்களுக்குள்ள கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறதை நாம் அனுபவிக்க முடியும். இந்த வேத புஸ்தகம்தான் உங்களுக்கு வெற்றிக்கான திறவுகோல்னா இந்த புஸ்தகத்தோட கொஞ்சம் நேரம் செலவு பண்ணணும் பாருங்கள். சர்ச்சுக்கு எதுக்கு வரோம்? இந்த தேவனுடைய வார்த்தையோட கொஞ்சம் நேரம் செலவழித்து கொஞ்சம் காதை கொடுத்து இருதயத்தை திறந்து கவனமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம். ஏன் இதை நம்ம செய்கிறோன்னா, காரணம் இதுதான் எனக்கு எல்லா விதமான வெற்றியையும் வாழ்க்கையை நல்லா ஆக்குவதற்கான எல்லா காரியங்களையும் ஆண்டவர் இந்த சத்திய வசனத்தின் மூலமாக போதிக்கிறார் பாருங்க. இந்த தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் ஒரு காரியம் நல்ல அற்புதமாக நமக்கு புலன்படும். அது என்னன்னா, ஆண்டவர் இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் நம்மளை அப்படியே இந்த வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை படம் போட்டு காட்டுகிற ஒரு அற்புதமான தேவனுடைய வார்த்தையாக இருக்குது. அதுதான் இந்த வேத வசனத்தில் என்ன இருக்குன்னு வேதம் சொல்லுதுன்னா, வல்லமையும் ஜீவனும் அதுக்கு இருக்குது. ஜீவனோடு இருக்கிறன்னா என்னுடைய வாழ்க்கையை நான் ஜீவனம் செய்வதுக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது என் வாழ்க்கை எப்படிலாம் இருக்கும்னு அப்படியே ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக படம் போட்டு காட்டுகிற ஒரு அற்புதமான வேத வாக்கியங்கள். இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் கர்த்தர் வச்சிருக்கிற கிருபைகள், தாளந்துகள், வரங்கள், ஆற்றல்கள், மனுஷனுக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள், இதை எல்லாவற்றையும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றலை, பொட்டென்ஷியலை கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் வச்சிருக்கிறார் பாருங்க. அதை எடுத்து மனுஷன் உபயோகப்படுத்தும் போது தான் அவன் வளர்றான், பெருகிறான், மேன்மை அடைகிறான், முன்னேறுகிறான். எதையும் உபயோகப்படுத்தாமல் நம்ம வச்சிருக்கும் போது அதனால எந்த விதமான வளர்ச்சியும் உண்டாவதில்லை. மரம் செடி பாருங்க, அதுக்குள்ள கனிக்குள்ள விதையை வச்சு அந்த அந்த மரம் கனி கொடுத்து அந்த கனியில் இருக்கிற விதையை எடுத்து நீங்கள் திருப்பியும் விதைக்கும் போது அது பல ரிசல்ட்டை, பல பெருக்கத்தை உண்டாக்குறது போல மனுஷனுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற ஏராளமான வரங்கள், தாளந்துகள், கிருபைகள், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொடுத்துருக்கிற திட்டங்கள், இது எல்லாவற்றையும் எடுத்து உபயோகப்படுத்தும் போது நிச்சயமாக ஆண்டவர் மகிமையான விளைவுகளை, பெருக்கத்தை, மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அதுக்கு தான் ஒரு சில வாரமாக உங்களுக்கு நான் காண்பித்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் பண்படுத்தவும் பராமரிக்கவும் வைத்திருக்கிறார். நமக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற எல்லா ஆற்றல்களையும் கிருபைகளையும் பண்படுத்தணும், பராமரிக்கணும். இதை பண்படுத்தும் போது எப்படி பண்படுத்துகிறேன்? இந்த வசனத்தினால கிடைக்கிற தேவ ஞானம், அறிவு, புத்தியை உபயோகப்படுத்தி
நான் பண்படுத்துகிறேன், அதனால் வாழ்க்கை சித்தி பெறுது, நல்ல நிலைக்குள்ளே கர்த்தர் என்னை கொண்டு வருவதற்கான அடையாளங்கள்லாம் காணப்படுகிறது. அப்போ இது ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த தேவனுடைய வசனம் கொடுக்கும் அறிவை நான் புறக்கணிக்கும் போது நான் பண்படுத்துறதுல தேர முடியாது. பண்படுத்துகிற காரியத்தில் கோட்டை விட்டுடுறேன். வேத வசனம் ரொம்ப அற்புதமாக சொல்லுது, என் ஜனங்கள் சங்காரமாகறாங்க. எதனால? அது இதுவும் நடக்கிறதுனால. அவங்க குழி நோண்டிட்டாங்க, இவங்க குழி நோண்டிட்டாங்க, இவங்க எதிர்ப்பாயிட்டாங்க, அவங்க எதிர்ப்பாயிட்டாங்க. கிடையாது. வேதம் சொல்லுகிறது அவர்கள் அறிவை வெறுத்ததினாலே. அப்போ அறிவை வெறுக்கிறதுனால வாழ்க்கை நல்லா ஆக போகிறதில்ல, வாழ்க்கை தோல்விக்குள்ளே தான் போகும், பல நஷ்டங்களுக்குள்ளே தான் போகும். அப்போ இந்த அறிவை வெறுக்காம நான் வாழ்வதுக்கு என்ன முயற்சிலாம் எடுக்கணும்னு நான் போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன். எப்படியெல்லாம் அறிவை வெறுக்காம பண்படுத்தக்கூடிய காரியத்தை கவனம் செலுத்தினா கர்த்தர் எப்படிப்பட்ட நல்ல மாற்றங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே உண்டு பண்ண முடியும் என்பதை காண்பித்தேன். நல்ல கவனிங்கள். இந்த காரியங்களை நம்ம பண்படுத்த தவறும் போது அதனுடைய விளைவுகள் என்னோட நின்று போகிற ஒன்று அல்ல, அது என்னை பாதிக்கிறது, என்னை சார்ந்திருக்கிற குடும்பத்தை பாதிக்கிறது, தலைமுறைகளை பாதிக்கிறது, சமுதாயத்தை பாதிக்கிறது, பல பாதிப்பு அது உண்டாக்குது. அதுதான் தேவ வசனத்தை கவனமாக கவனிக்கணும். அதன் மேலே கொஞ்சம் நம்முடைய ஈர்ப்பையும் ஆசையும் அதுக்கு நேராக கொண்டு வர வேண்டியது ரொம்ப அவசியம். பாருங்கள், வாரம் வாரம் போதிக்கிறோம். எதற்காக? அந்த ஆசையும் அந்த கவனத்தையும் ஆவியானவர் உங்களுக்குள்ள இந்த வசனத்தின் மேலே உண்டாக்குவதற்காக தான் தேவ வசனங்கள் எடுத்து போதிக்கிறோம். பாருங்க, இந்த அறிவை, இந்த தேவ வசனத்தினால் கிடைக்கிற அறிவை புறக்கணிச்சோன்னா வாழ்க்கையில் பலவிதமான நஷ்டங்கள், பலவிதமான தோல்விகளுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை அகப்படுகிறத பார்க்குறோம். அப்போ முன்னேற்றமான நிலையில் பாருங்கள், இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவர்களை வேவு பார்க்கும்படி அனுப்பினார். மோசே 12 பேரை கோத்திரத்தின் தலைவர்களாக நியமித்து 12 கோத்திரத்துக்கு 12 பேரை நியமித்து சொல்கிறான், போய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை வேவு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறார். உள்ளே போகிறாங்க, 40 நாள் சுற்றி பார்க்குறாங்க. அவங்க அங்கே உள்ளே போனோன்னே என்ன அக்னாலேஜ் பண்ணுறான், என்ன அங்கீகரிக்கிறானா? கர்த்தர் சொன்ன மாதிரியே இருக்கே, கர்த்தர் சொன்ன மாதிரியே பாலும் தேனும் ஓடுற தேசம், விசாலமான தேசம், நிலம் என்ன மாதிரி விளைச்சலை கொடுக்குது, இந்த ஊர் எவ்வளோ செழிப்பாக இருக்குது, கர்த்தர் சொன்னபடியே இருக்கப்பா அப்படின்னு சொன்னவங்க அதெல்லாம் சொல்லிட்டு அங்கே இருக்கிற கனியெல்லாம் கொண்டு வந்து மோசேக்கிட்ட சொல்லும்போது கர்த்தர் சொன்னபடியே இந்த நிலம், இந்த தேசம் இருக்குது. ஆனால் அந்த 12 கோத்திரத்தில் 10 பேர் சொல்கிறான், இல்லை இல்லை எல்லாம் கரெக்டு தான், ஆனால் அதுக்குள்ளே நம்ம போய் வாழ்வதுக்கு நமக்கு முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிற ஏனாக்கின் புத்திரர்கள் ராட்சதர்களை போல இருக்கான், உள்ளே போனால் கொன்னுருவான், அவர்களை நம்ம மேற்கொள்ள முடியாது, அந்த இடத்தை நம்ம சுகந்தரிக்க முடியாது. நல்ல கவனிங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் அறிவு, தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேல் உள்ள விசுவாசம் இல்லாததினாலே இவர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தை அந்த வெறும் 10 பேரை மாத்திரம் பாதிக்கல, அந்த 10 பேர் கீழே இருந்த 10 கோத்திரத்தையுமே அது பாதிக்குது. எவ்வளோ கூட்டம் பாருங்க, எவ்வளோ மக்கள், எவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் அதை பாதிப்புக்குள் ஆக்கிச்சு. அதுதான் ரொம்ப முக்கியப்படுத்துறார் தேவன். பண்படுத்துகிற காரியத்தில் தேவனுடைய அறிவை நான் புறக்கணிச்சிட்டேன்னா பாதிப்பு என்னோட முடிகிற ஒன்றும் இல்லை, அது பல விதங்களில் பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வசனத்தை கவனமாக கவனிக்கணும், இதில் சொல்லியிருக்கிறபடி செய்ய கவனமாக இருக்கணும், இரவும் பகலும் அதை தியானிக்கணும். போன வாரம் காண்பித்தம் பாருங்க, உபாகம் 5:29 வசனத்தில் சொல்கிறாரு, நீயும் உன் பிள்ளைகளும் நன்றாக இருக்கணும்னா கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு கொடுக்குற கட்டளையை உன் இருதயத்துக்குள்ளே அதை கை கொள்ள, உன் இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கணும். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு பாருங்க, உபாகம் 4ஆம் அதிகாரத்தில் இன்னும் அருமையாக, இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்கிறார். உபாகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பாருங்க, அங்கே சொல்கிறாரு, ஆகையால் அவைகளை கை கொண்டு, உபாகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஆகையால் அவைகளை கை கொண்டு நடங்கள், ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமாய் இருக்கும், அவர்கள் இந்த கட்டளையை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியை ஞானமும் விவேகம் உள்ள ஜனங்கள் என்பார்கள். நல்லா நீங்க என்ன சொல்றாங்க பாருங்க, இதை கை கொண்டா
உன்னை என்னன்னு சொல்லுவாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஜனங்க உன்னை எப்படி பார்ப்பாங்க, சுற்று இருக்கிற மக்கள் எப்படி பார்ப்பாங்க. அங்க சொல்றாரு, ஞானம் உள்ளவர்களாகவும் விவேகம் உள்ள, அப்படின்னா விவேகம் உள்ளவர்கள்ன்றத ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா இன்டெலிஜென்ட் பீப்புளா பார்ப்பாங்களாம். நம்மளை பார்க்குறவங்க எப்படி பார்க்கணும், ஏமாலியா பேமாலியா பார்க்கக்கூடாது. இவங்க வராங்களா, பயங்கரமான ஞானம் உள்ளவங்க, பயங்கர இன்டெலிஜென்டான ஆட்கள் இவங்க. கர்த்தர் சொல்றாரு, என் வசனத்தை கை கொள்ற உன்னை ஜனங்களுக்கு முன்பாக, தேசங்களுக்கு முன்பாக, தேசங்கள் என்ன சொல்லன்றாரு, ஞானமும் விவேகம் உள்ள ஜனமா இருக்கிறீங்களே. இது நடக்கிறதுக்கு காரணம் என்ன, தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளும், அவருடைய கட்டளைகளை, தேவன் நமக்கு போதிக்கிற சத்திய வசனங்களை கை கொள்ளும் போது ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்போம். குடும்பத்தை ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக நடத்துவேன், வேலையை ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக செய்வேன், என்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பை ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக செய்வேன், கோட்டை விட்டுற மாட்டேன், எங்கேயும் எந்த இடத்துலையும் கோட்டை விட்டுற மாட்டேன். நிறைய பேர் நம்மளை பார்த்து சில சூழ்நிலைகளில் நம்மளை அறிவில்லை, மக்கா இருக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தை தியானித்து நீங்கள் இந்த வசனம் சொல்லுகிறபடி கை கொள்ள ஆரம்பிச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், எந்த வாய் உங்களை தூசிச்சிச்சோ அதே வாயால் சொல்லுவாங்க, உங்களை போல ஞானியும் விவேகம் உள்ளவர்கள் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிற அளவு கர்த்தர் நம்முடைய நிலைகளை மாற்ற அவரால் முடியும். யோசேப்பை பார்த்து பார்வோன் சொன்னானே, உன்னை போல ஞானமும் விவேகம் உள்ள ஒருவன் உண்டோ என்று கேட்கிறான். ஏன் இது நடந்துச்சு? காரணம், யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில ஒன்ன பண்படுத்திக்கிட்டே இருந்தான். கர்த்தர் சொன்னதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கைக்குள்ள அவன் பண்படுத்துகிற வேலையில கவனமா இருந்தான். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிற வேலையை பண்படுத்த நான் சொல்லுகிறேன், நினைத்து பார்க்கவே முடியாத அளவுக்கு கர்த்தர் நம்மளை அறிவுள்ளவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய், விவேகம் உள்ளவர்களாய், இன்டெலிஜென்டான பீப்புளா கர்த்தர் இந்த உலகத்தில் நம்மளை வைக்க முடியும். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுகிறீங்க? ஆமேன். நீங்க நினைக்கக்கூடாது, எனக்கு அவ்வளோ பெரிய படிப்புலாம் இல்லையே, பெரிய அளவுலாம் நான் படிக்கலையே. இந்த வசனத்தை படிங்க, உங்களை போல ஒரு விவேகம் உள்ள, உங்களை போல ஒரு இன்டெலிஜென்ட் ஆளை பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு இன்டெலிஜென்டான ஆளாக நம்முடைய செய்கைகள், நம்முடைய கிரியைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் அப்படி இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும்னு விரும்புகிறீங்க? இந்த தேவ வசனம் அப்படி உங்களை பெரிய இன்டெலிஜென்ட்டான ஆளாக ஆக்கும். இவர் கையில் காரியம் கொடுங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக செய்வார். அப்படிப்பட்ட சாட்சி எடுக்கிற ஒரு வாழ்க்கை வரணும்னா இந்த வேதம் வாயை விட்டு பிரியாமல் இருக்கணும். இரவும் பகலும் இதிலேயே தியானமாக இருக்கணும். இதில் சொல்லியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாக இருந்தா நான் தான் இன்டெலிஜென்ட்டான ஆள். அந்த இன்டெலிஜென்டான ஆளை பார்த்தா சொல்றாரு, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் புத்திமானாக இருப்பான், அவன் எதுலலாம் கை வைக்கிறானோ அது விளங்கும், விளங்காம போகாது, அது விளங்கும். கை வைத்து சொல்லுங்க, நான் எதுலலாம் கை வைக்கிறேனோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் விளங்க பண்ணுவார், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். இன்னைக்கு ஒரு காரியத்தை தொடர்ந்து பண்படுத்துவதுக்கு ஏதுவா செய்ய நம்ம கர்த்தர் சொல்ற காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பண்படுத்தி போஷிக்கும் போது வாழ்க்கையை வெற்றி உள்ளதாய் கர்த்தர் மாற்றுகிறார். மனுஷனை உண்டாக்கும் போது ஆண்டவர் இந்த 3 பகுதியாக மனுஷனை உண்டாக்குனார். 3 பார்ட் பீயிங்னு ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. 3 பகுதியாக மனுஷனை கர்த்தர் உண்டாக்கினார். மனுஷனை ஆவியாக உண்டாக்கி இருக்கிறார். அந்த ஆவி மனுஷனுக்கு ஆத்துமாவை கொடுத்திருக்கிறார். இந்த ஆவியும் ஆத்துமாவும் உள்ள ஒரு மனுஷனுக்கு சரீரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த 3 பகுதியில் இங்கே இருக்கிற நம்ம எல்லாரும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். இதில் ஏதாவது ஒன்று வேலை செய்யலைன்னா நம்ம இங்கே இருக்க முடியாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இதில் 3ல் ஏதோ ஒன்று வேலை செய்யலைன்னா, ஏதோ இந்த 3ம் நம்மக்கிட்ட இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், இங்கே இருக்க முடியாது. நம்ம இந்த உலகத்தில் வாழ்வதற்கான அறிகுறியாக இல்லாமல் போயிடும். அப்போ ஆண்டவர் பாருங்க, இந்த 3 காரியங்களையும் மனுஷனுக்குள்ள உண்டாக்கி வச்சு இந்த 3 காரியத்தின் மேலே தேவன் வேலை செய்கிறாராம். வசனம் இருக்கு பாருங்க, இந்த 3 காரியத்தின் மேலேயும் கர்த்தர் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார், பண்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவன் எதெல்லாம் பண்படுத்துகிறாரோ
அதெல்லாம் நானும் பண்படுத்தணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, தேவன் எதெல்லாம் பண்படுத்துகிறாரோ அதை நானும் என்ன செய்யணும்? தேவன் எனக்கு கொடுத்த ஆவி ஆத்துமா சரீரத்தின் மேலே பண்படுத்துகிற வேலையை அவர் செய்கிறாரு. இப்போ நான் அதை செய்யணும் பாருங்க. எனக்கு கொடுத்துருக்கிறாரு, அவர் பண்படுத்துறதுல நான் அவரோட சேர்ந்து பண்படுத்தக்கூடிய வேலைகளை செய்கிறேன். தேவன் ஆவியாக இருக்கிறது போல மனுஷனையும் மனுஷ ஆவி உள்ள ஒரு மனுஷனாக கர்த்தர் உண்டாக்கி மனுஷனுக்கு ஆத்துமாவை கொடுக்குற, அந்த ஆத்துமாவுக்குள்ள மனம் மைண்ட் வேலை செய்து அந்த ஆத்துமாவும் ஆவியும் தங்குறதுக்காக ஒரு சரீரத்தை கொடுத்துருக்காரு பாருங்க. அந்த சரீரம் தான் இந்த கண்ணால் பார்க்குற இந்த மாம்சமாக இருக்குது. இந்த 3 காரியத்தையும் ஆண்டவர் எப்படி பண்படுத்தி வேலை செய்கிறார் பாருங்க. எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார் என்பதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நான் இன்னைக்கு என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா கொடுக்கும்போது என்ன நடக்கும்? இதெல்லாம் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு விளக்கி காட்ட விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் வாங்க. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் எப்படி தேவன் இந்த 3 காரியத்தை பண்படுத்துகிறாரா, இது உண்மையாலே ஆண்டவர் செய்கிறாரா அப்படின்னா இங்கே வசனம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கு. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தையும் 24ஆம் வசனத்தையும் நம்ம இணைந்து வாசிக்க போகிறோம். வாசிப்போமா? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நல்லா கவனிங்க, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. எங்க? உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும். சொல்லுங்க எல்லாரும் வாய் திறந்து. எதை? ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காத்து கொள்வதற்காக உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே. நல்லா கவனிங்க, நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமில்லாததாய் இருப்பதுக்காக கர்த்தர் வேலை செய்து கொண்டிருக்கிறாராம். எதற்காக நம்மளை எங்களை கொண்டு வர்றாரு? இப்படி ஏன் வசனத்தை வைக்க விரும்புகிறாரு? இந்த வசனத்துக்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு அர்ப்பணிப்பு ஆண்டவர் ஏன் கொடுக்குறாரு? ஏன்னா நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதா கிறிஸ்துவுக்கு முன்பாக நிறுத்தப்படணும். கையை வயதை சொல்லுங்க, ஆவி ஆத்துமா சரீரம் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றதாய் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுக்காக தேவன் எங்க வேலை செய்கிறாரு? என் ஆவி என் ஆத்துமா என் சரீரத்துக்குள்ள கர்த்தர் வேலை செய்கிறார். இந்த சரீரத்தில் ஆண்டவர் எப்படி வேலை செய்கிறார்ன்றதான் போன வாரம் கொஞ்சம் முடிவில் காண்பித்தேன். எப்படி ஒரு மனுஷன் தன் சரீரத்தை போஷிக்கணும், நல்ல ஊட்டு சக்தெல்லாம் எப்படி மனுஷன் கொடுக்கணும், எதுக்கு தன்னை பட்டினி போடணும், எதுக்கு தன்னை ஊட்டி வளர்க்கணும், எவ்விதத்தில் தன்னுடைய சரீரத்தை மதித்து வாழணும். ஏன்னா நம்முடைய சரீரமே ஜீவபலியான சரீரமாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கு. தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலியாக இருக்கணும். அப்படின்னா அந்த சரீரத்தை வச்சு எந்த துஷ்பிரயோகப்படுத்தக்கூடாது, எந்த விதமான கெடுதிக்கும் இந்த சரீரத்தை நாம் பயன்படுத்தக்கூடாது, தீமைக்கு இந்த சரீரத்தை பயன்படுத்தக்கூடாது, குடித்து வெறித்து இருப்பதுக்கு பயன்படுத்தக்கூடாது, வேசித்தனம் அடுத்த காரியங்களுக்கு இந்த சரீரத்தை பயன்படுத்தக்கூடாது. இந்த சரீரம் தேவ நோக்கத்துக்காக பயன்படணும். இதை நான் செய்யலைன்னா நான் கர்த்தர் என் சரீரத்தை சுத்தமாக்குவதற்காக பண்படுத்துறாரு பாருங்க. அந்த வேலையில் நான் இணையாததுனால அங்கே ஒரு பிரேக்கப் நடக்குது, அங்கே ஒரு ஸ்டாப், அங்கே ஒரு ஸ்ட்ரகிள். அப்போ இதில் தேவன் வேலை செய்கிறார், நானும் வேலை செய்கிறேன். ஆண்டவரே, நிறைய பலவீனங்கள் சரீரத்தில் வருது, நிறைய சோதனை வருது, தாண்ட முடியல, அதை தாண்டுவதுக்கு பலன் தாரும். ஆண்டவரே, நீர் என் சரீரத்தோட வேலை செய்து நான் உம்மோட சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு என்ன ஜீவ பலியாக நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, நீர் விரும்புகிற விதமான பலியாக நான் இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு கொடுக்கும்போது நம்முடைய சரீரத்தை கூட தேவன் பண்படுத்தி ஏற்ற பலியாக, தேவன் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பலியாக தேவன் மாற்று. அப்போ சரீரத்திலும் பண்படுத்துகிற வேலையை செய்ய வேண்டியது இருக்கு பாருங்க. ஆனால் இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை தான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன், ஆத்துமாவை ரொம்ப முக்கியப்படுத்த விரும்புகிறேன். ஏன் இந்த ஆத்துமாவை ரொம்ப முக்கியப்படுத்துறேன்னா, இந்த ஆத்துமாவுக்கு தான் மனுஷனுடைய ஆவியிலிருந்தும் தகவல் வருது, மனுஷனுடைய இந்த ஜென்ம சரீரத்திலிருந்தும் தகவல் வருது. நல்லா கவனிக்கணும் நீங்க. இதை
ஏன் ஆத்துமாவை தேவன் ரட்சிக்கிறாரு? ஏன் ஆத்துமாவுக்குள்ள எல்லா வேலையும் செய்கிறாரு? காரணம், இந்த ஆத்துமா ரொம்ப முக்கியமான இடம். பகவான் பார்த்து சொல்லுங்க, உங்கள் ஆத்துமா ரொம்ப முக்கியமான இடம். நல்லா நல்லா சொல்லுங்க. அது என்ன ரொம்ப ரகசியமாக சொல்கிறீங்களா? உங்கள் ஆத்துமா பரவாயில்ல, சொல்லிங்க, எப்படியோ சொல்லிங்க. இந்த ஆத்துமா ரொம்ப முக்கியமான இடம் பாருங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஆத்துமாவுக்கு மனுஷனுடைய ஆவிலிருந்தும் தகவல் வருது, இன்ஃபர்மேஷன் வருது, இந்த ஜென்ம சரீரத்திலிருந்தும் இன்ஃபர்மேஷன் இந்த ஆத்துமாவுக்கு போகுது. அதனால் இந்த ஆத்துமாவை பண்படுத்துறதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். இந்த ஆத்துமாவை பண்படுத்த கொஞ்சம் கவனம் செலுத்த ஆரம்பிச்சோன்னா நல்ல மாற்றங்களை, நல்ல தேவன் விரும்புகிற வெற்றிகளெல்லாம் வாழ்க்கையில், குடும்பத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையிலெல்லாம் நம்ம அனுபவிக்க ஆரம்பிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இப்போ இந்த ஆத்துமா அப்படின்னு சொல்லும்போது எப்படி மனுஷனுக்கு 3 பகுதியாக தேவன் உண்டாக்கினாரோ, ஆவி, ஆத்துமா, சரீரம்னு உண்டாக்கினாரோ, அதுபோல இந்த 3 பகுதிக்கும் 3 பகுதி இருக்கு. ரொம்ப குழப்பல உங்களை. நான் பேச வேண்டிய ஆத்துமாவில் இருக்கிற 3 பகுதியை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆவிக்கு, ஆவி மனிதனாக இருக்கிறான் பாருங்க, அந்த ஆவிக்கு 3 காரியம் இருக்கு, 3 பகுதி இருக்கு. ஆத்துமாவுக்கு 3 பகுதி இருக்கு, சரீரத்துக்கு 3 பகுதி இருக்கு. இப்போ ரொம்ப ஆராய்ச்சிக்குள்ள போக வேண்டாம், நம்முடைய ஆத்துமாவை மாத்திரம் கொஞ்சம் ஆராய்வோம். தேவன் நம்ம கொடுத்துருக்கிற ஆத்துமாவுக்குள்ள வச்சிருக்கிற 3 காரியம் என்ன? இந்த ஆத்துமாவுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற 3 காரியம் எதுனா, மனம், சித்தம், உணர்ச்சி. சொல்லுங்க கையை உயர்த்தி, மனம், சித்தம், உணர்ச்சி. மைண்ட், வில் அண்ட் எமோஷன். இந்த 3 காரியமும் இந்த ஆத்துமாவுக்குள்ள இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆத்துமா ரொம்ப முக்கியமான இடம்பா. உன் மனம் அங்கே வேலை செய்கிற இடம் எங்கன்னா உன் ஆத்துமா. மனம் ஒவ்வொரு நாளும் வேலை செய்த, தூங்கிட்டு இருக்கும் போது கூட சப்கான்ஷியஸ் மைண்ட் வேலை செய்யுது பார்த்தீங்களா? மைண்ட் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆத்துமாவை நீ காக்க வேண்டியது, பண்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த ஆத்துமாவுக்குள்ள இருக்கிற மைண்ட், மனம் யோசிச்சுட்டே இருக்கு, நிறைய சிந்தனைகள் இந்த மனதுக்குள்ள போகுது. நல்லா கவனிங்க, இந்த மனதுக்குள் போகிற எண்ணங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை செல்வாக்கு செய்யக்கூடியதாக இருக்கு. திருப்பியும் சொல்ல விரும்புகிறேன், the thought that gets into your mind has a power to influence your life. உங்களுடைய மனதுக்குள் போகிற எண்ணங்களை ரொம்ப சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, உங்கள் மனதுக்குள் போகிற எந்த எண்ணமானாலும் உங்கள் வாழ்க்கையை அது செல்வாக்கு செய்ய போகுது. இப்போ உங்கள் மனதுக்குள் போகிற எண்ணம் வாழ்க்கையை செல்வாக்கு செய்ய போகுதுன்னா அப்போ எவ்வளோ கவனமாக யோசிக்கணும், கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு மனுஷனுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கான் என்று சாலமோன் சொல்றாரு. நம்முடைய எண்ணங்கள், இன்னைக்கு நான் என்ன யோசிக்கிறேனோ கண்டிப்பா அந்த யோசனையினுடைய செல்வாக்கு, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் என் வாழ்க்கையில் கொண்டு வந்து என்ன அந்த இடத்துல கண்டிப்பா நிறுத்தும். நம்ம சொல்ல, நான் இன்னைக்கு ஒன்று யோசித்து நடக்கலை, இன்னைக்கு நடக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் அந்த யோசனைகளை யோசித்து யோசித்து கொண்டு இருப்பீங்கன்னா அந்த யோசனைகள், மனதுக்குள் போன எண்ணங்கள், அது ஒரு செல்வாக்கை உண்டாக்கி ஒரு நாள் கண்டிப்பாக அதை அதன்படியே உங்களை கொண்டு வந்து நிறுத்த அதுக்கு வல்லமை இருக்கு. அதான் வேதம் சொல்லு, ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறானா, ஒரு மனுஷனுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அப்படி அவன் இருக்கிறான். அதனால ஒவ்வொரு மனுஷனும் என்ன செய்ய வேண்டியதா இருக்குன்னா, இந்த ஆத்துமாவுக்குள் இருக்கிற மனதுக்குள் போகிற எண்ணங்களை ஒவ்வொரு நாளும் நான் புதுப்பிக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க, எப்படி சொல்றாரு பாருங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம தெரியாம மனம் புதிதாகிறதுனாலே ஏற்படுகிற மறுரூபம். அதை வாசிப்போமா? அந்த வார்த்தை பாருங்க, அங்க எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த தேவனுடைய வசனத்தை, இந்த மனதுக்குள் போகிற எண்ணங்களை சரி பண்ணுவதுக்கு நம்ம கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். ஏன்னா நம்முடைய ஆத்துமா ரொம்ப முக்கியமான இடம். நம்முடைய ஆத்துமாவை தேவன் பண்படுத்த தேவன் விரும்புகிறார். 2ஆம் வசனம் பாருங்க, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிய
தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே. என்ன புதிதாகிறதினாலே? நல்லா சொல்லுங்க, என்ன புதிதாகிறதினாலே? ஏன் மனம்? சொல்லுங்க எல்லாரும் வாய்த்து வந்து, ஏன் மனம் புதிதாகிறதினாலே ஏற்படுகிற இந்த எண்ணம் மாறாம வாழ்க்கை மாறாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம எண்ணம் மாறாம நம்ம வாழ்க்கை மாறாது. மனுஷனுக்கு நிறைய மாறணும், குடும்பம் மாறணும், உறவுல இது மாறணும், வேலையில் அது மாறணும், எல்லாம் மாறணும். ஆனால் அவர் மாத்திரம் மனதுக்குள்ளே போகிற எண்ணத்தை என்ன பண்ண மாட்டார். அதுதான் ஆண்டவர் இங்கே காட்டுறாரு, உங்கள் ஆத்துமா ரொம்ப முக்கியமான இடம். உங்கள் ஆத்துமாவை நீங்கள் பண்படுத்தணும். உங்கள் ஆத்துமாவை பண்படுத்தும் போது கர்த்தர் சொல்கிற, உங்கள் ஆத்துமாவுக்குள்ளே இருக்கிற உங்கள் மனதை நீங்கள் பண்படுத்தணும். மனதை பண்படுத்தணும்னா மனதுக்குள் போகிற எண்ணங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கின்றார்னா பண்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். எவ்விதத்தில் நாம் பண்படுத்துகிறதுக்கு எப்படி ஆண்டவர் உதவி செய்கிறார்ன்றதை சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த மனதுக்குள் போகிற எண்ணங்கள் சில நேரம் பாருங்க, நம்மளை குறித்து நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம குடும்பத்தை குறித்து, நம்ம கையின் பிரயாசங்களை குறித்து, தேவனை குறித்து, எல்லாவற்றை குறித்து நான் என்ன நினைக்கிறேன் என்பதை குறித்த ஒரு யோசனைக்குள்ளே நான் கண்டிப்பாக வரணும் பாருங்க. அப்படி வரலனா நான் எண்ணத்தை புதுப்பிக்க மாற்றுறதுக்கான எந்த கவனத்துக்குள்ளேயும் நான் வரமாட்டேன். தேவனை குறித்தும் என்ன குறித்தும் சரியான எண்ணம் இருக்கணும். அப்படி எண்ணம் இருக்கும்போது நீங்கள் ஒன்று செய்கிறீங்க, உங்கள் மனதை ஒவ்வொரு முறையும் புதிதாப்பதுக்கான வேலைகளை கர்த்தருடைய வார்த்தையின் உதவியோடு நீங்கள் உங்கள் மனதை புதிதாக்குறீங்க. பாருங்கள், இந்த மனதுக்குள்ளே போகிற யோசனைன்னு சொல்லும்போது நிறைய நேரம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரட்சிப்பின் அனுபவத்தை நிறைய நேரம் நம்ம வந்து ஒரு மாதிரி குழப்பமாயிடுது பாருங்க. அது ஏன் குழப்பமாயிடுதுன்னா, நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, வேத வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் என்னவாகிறான், புது சிருஷ்டி ஆகிறான்னு அவன் நினச்சிக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம எல்லாம் புதுசாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன, கருப்பாக இருக்கிறவங்க வெள்ளையாயிடுவாங்க, வெள்ளையா இருக்கிறவங்க இன்னும் வெள்ளையாயிடுவாங்க, குண்டா இருக்கிறவங்க ஒல்லியா, அப்படின்னா எத்தனை பேர் வருவாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. நல்லா இருக்குதே, இது ஏதோ மாற்றம் வருது. என்ன, கொஞ்சம் பார்க்கறதுக்கு தங்களுக்கு பிடிக்காத இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும் பார்த்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் ரட்சிப்பட்டவொன்னே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான தோற்றம் வந்துருச்சுன்னா, அது வந்து உண்மையாக ஆண்டவர் நிறைய மாற்றங்களை கொடுக்குறார். ஆனால் இந்த சரீரம் எந்த மாற்றமும் அடைகிறது இல்லை. இந்த சரீரம் அதே போல தான் இருக்கு, இந்த மனமும் அதே பழைய மனமாக தான் இருக்கு. ஆனால் ரட்சிக்கப்படும் போது ஒரு இடத்துல மாற்றம் வருது. எங்கே தெரியுமா? நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற அந்த மனுஷனுடைய ஆவிக்குள்ள ஒரு மாற்றம் வருது. இதுக்கு முன்னாடி மனுஷனுடைய ஆவி எப்படி இருந்துச்சு? இருள் இருந்துச்சு, பொல்லாப்பு செய்கிறவனா இருக்கிறான், பாவம் தன்மைகள் அவனுக்குள்ள இருக்கு, இருண்டு போன ஒரு மனுஷனா. வெளிச்சமோ தேவனுடைய வாழ்க்கையில் தேவனோடு இருக்கிற உறவு, தேவனோடு இருக்கிற ஐக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பின் மூலமா ஒரு புது ஒரு ஒளி அவனுக்குள்ள வருது. அதுதான் ரட்சிக்கப்பட்ட உடனே நீங்க யோசித்து பாருங்க, ஆண்டவரை குறித்து கேட்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது, ஆண்டவருக்காக வாழணுன்ற ஒரு துடிப்பு வருது. ஏன் வருதுன்னா, இது வரைக்கும் இருண்டு போயிருந்த மனுஷனுடைய ஆவிக்குள்ள இப்போ ஒரு பிரகாசம், ஒரு வெளிச்சம். இருண்டு போய் கிடக்கும் போது கொஞ்சம் யோசித்து பாருங்க. தாவீது சொல்றாரு, என் தாய் பாவத்தில் என்னை கற்பம் தரித்தால் நான் பாவத்தோட தான் இந்த உலகத்தில் வந்திருக்கிறேன். குழந்தை பிறக்குது, வளருது, வளர்ந்த பிறகு அந்த குழந்தை ஏதாவது ஒரு தவறு செய்துன்னு வச்சுக்கங்களேன், அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக வாய்த்திருந்து பொய் சொல்லுதே. பொய் சொல்ல சொல்லி கொடுக்குறீங்களா? அப்பா அம்மா உட்காந்து கிளாஸ் எடுக்கிறோமா பிள்ளைங்களுக்கு, இப்படி தான் பொய் சொல்லணும், அப்பா இப்படி மடக்கி கேட்டாருன்னா அம்மா கிட்ட நீ இப்படி சொல்லணும், அம்மா இப்படி மடக்கி கேட்டாங்கன்னா நீ அப்பா கிட்ட என்னைக்காவது உட்காந்து பொய் சொல்றது சொல்லி கொடுத்துருக்குறோமா? ஆனால் பொய் ஆட்டோமேட்டிக்காக வருதே. சின்ன பிள்ளைங்க அவங்க என்ன செய்கிறாங்க, தப்பை மறைக்கிறதுக்காக ஒரு பொய்யை சொல்கிறாங்க. பெற்றோர் என்ன சொல்கிறோம், பொய் சொல்லாத, தப்பே பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணு, உண்மையை பேசு, பொய்யை மட்டும் என்ன பண்ணாத. பொய் எப்படிங்க வருது? ஆட்டோமேட்டிக்காக வருதே. எங்கேருந்து வருது? இருண்டு போய் கிடக்கிற மனுஷனுடைய ஆவி, தேவனோடு இல்லை உறவு, தேவனோடு இல்லை ஐக்கியம், தேவனோடு இருக்கிற வெளிச்சம் மனுஷனுடைய ஆவிக்குள்ள
உதிக்கிற வரைக்கும் எல்லா பொல்லாத தன்மையும் அவன் எடுத்து இன்வென்ட் பண்றவனா இருப்பானா. பவுல் அதை ரொம்ப அற்புதமா சொல்ல. ரோமர் 1 அதிகாரம் 2 அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. எப்படி மனுஷன் எல்லா பொல்லாப்பையும் பாவத்தன்மையும் அவன் வெளிக்கொண்டு வரான், இன்வென்ட் பண்றான் பாருங்க. அப்படி சும்மா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சரளமா எல்லாத்தையுமே வெளியே மனுஷன் கொண்டு வரான். எப்படிங்க இது நடக்குது? காரணம், இருண்டு போய் கிடக்குது மனுஷனுடைய ஆவி. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. என்னைக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பு, இயேசு என்னுடைய ஆண்டவர், நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னுடைய தேவனாக இருக்கிறார், அவரோடு எனக்கு ஒரு உறவு இருக்குது, அவரோடு எனக்கு ஒரு ஐக்கியம் இருக்குது, அவருடைய வெளிச்சம் எனக்குள்ளே உதிக்குது, என் ஆவிக்குள்ளே அவருடைய வெளிச்சம் உதிச்சிருக்கு, ஆண்டவரை குறித்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது, ஆண்டவருக்காக வாழணுன்ற ஒரு துடிப்பு வேகம் வருது. அதுதான் புது சிருஷ்டியா உள்ள மாறி இருக்கிற எங்கே? என்னுடைய ஆவிக்குள்ள நடந்திருக்கிற மாற்றம். சரீரம்னு அதே சரீரம்தான், மனம் அதே மனம்தான். ஆண்டவர் உன்னை காட்டுறாரு. மனம் புதிதாகிறதுக்கு உன்னுடைய ஆவிக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஒளி, அந்த வெளிச்சம், தேவனோடு இருக்கிற உறவு இப்ப என்ன பண்ணுதுன்னா, இப்போ பாவம் செய்யும் போது சொல்லுது, இல்லை இல்லை நீ கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவரோடு உனக்கு உறவு இருக்கு, கடவுளுடைய ஒளி உன் மேல இருக்கு, இருள் உனக்கும் சம்பந்தம் இல்லை. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளை. அது காட்டுது எல்லாம் பழைய தன்மையெல்லாம் போயிடுச்சு, இப்போ புது சிருஷ்டிப்பா மாறி இருக்கிற புதிய தன்மையை நீ வெளிக்கொண்டு வரணும். இந்த விஷயம் ஒரு விசுவாசிக்கு, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு தெரிலனா, நான் சொல்றேன், அந்த விசுவாசி தன்னுடைய மனதுக்குள் போகிற எண்ணங்களை பண்படுத்த அவன் முயற்சி எடுக்காத ஒரு விசுவாசியா இருப்பான். இந்த விஷயங்கள் தெரிஞ்சு, நான் புது சிருஷ்டி ஆயிருக்கேன், உள்ள ஆயிருக்கிறேன், இப்போ என் மனதை நான் புதுப்பிக்கணும், என்னுடைய சரீரத்தை நான் புதுப்பிக்கணும், அதுக்கு நான் வேலை செய்யணும். இப்போ உள்ளே வெளிச்சம் வந்துருச்சு, அந்த வெளிச்சம் என் மனதுக்குள்ள, என் ஆத்துமாவுக்குள்ள வேலை செய்வதற்கு நான் கொஞ்சம் இடம் கொடுக்கணும். தேவனை நான் என் வாழ்க்கையில் மகிமைப்படுத்தணும், முக்கியப்படுத்தணும், கர்த்தருக்கு என் வாழ்க்கையில் இடம் கொடுக்குறேன்னு நீங்கள் இடம் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமான மாற்றங்களை, மனதுக்குள் போகிற எண்ணங்களை கர்த்தர் சீரமைத்து நம்முடைய சரீரத்தின் மூலமாய் செய்யப்படுகிற கிரியைகளை கர்த்தர் சரியாக்குவதற்கான வேலைகளை கர்த்தர் நமக்குள்ள செய்கிறார். இப்போ இந்த மனதுக்குள் போகிற எண்ணங்களை எப்படி நாம் பண்படுத்துறது? ஏன்னா இப்போ ஆவியில வெளிச்சம் வந்துருச்சு, இப்போ நான் புது சிருஷ்டிப்பா இருக்கிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளை. இங்கே யாராவது ஆண்டவரை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீங்கன்னா, இந்த நிமிஷத்திலே நீங்கள் விசுவாசித்தா ஆண்டவரை உங்கள் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ளலாம். உங்கள் பாவங்களை அறிக்கை பண்ணி, உங்கள் பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கல்வாரி சிலுவையில் கொடுத்தார் என்பதை விசுவாசித்து உங்கள் வாயினால் நீங்கள் அறிக்கை பண்ணும்போது ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்லியிருக்கு. அந்த ரட்சிப்பின் அனுபவம் வந்த உடனே ஒன்று நடக்குது, உங்கள் ஆவிக்குள்ள கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்குது. அந்த ஆவிக்குள்ள அந்த வெளிச்சம் வந்த உடனே அந்த வெளிச்சம் என்ன பண்ணுதுன்னா, உங்கள் ஆத்துமாவுக்குள்ள இருக்கிற மனதை மாற்றுவதற்கான வேலையை செய்யுது. எப்படி? இப்போ இந்த மனதுக்குள்ள இருக்கிற, ஆத்துமாவுக்குள்ள இருக்கிற மனம், அந்த மனதுக்குள்ள இருக்கிற எண்ணங்களை நான் எப்படி சரி செய்யறது? யாக்கோபு 1 அதிகாரம் 21 வசனத்திலிருந்து சில வசனங்களை நம்ம கவனிப்போம். யாக்கோபு 1 அதிகாரம் பாருங்க, அங்கே சொல்லியிருக்கு எப்படி நம்முடைய மனதுக்குள் போகிற எண்ணங்களை நாம் எப்படி பண்படுத்துறது. யாக்கோபு 1 அதிகாரம் 21 வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிப்போம். 21 வாசிப்போம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்து விட்டு, நல்லா கவனிங்க, எல்லா அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய், உங்க ஆத்துமாவை, இப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? ஆத்துமாவை பண்படுத்துறதை குறித்து பேசுறோம். ஆத்துமாவில் 3 பகுதி இருக்கு. அந்த முதல் பகுதி என்ன? மனம். இந்த மனதுக்குள் போகிற எண்ணங்கள், எப்படியெல்லாம் ஒரு மனுஷனுடைய எண்ணம் கெடுதி ஆகும்போது அவனுடைய வாழ்க்கையை அதை கெடுதியா மாற்றுது. அப்போ அந்த எல்லா அழுக்கையும் கெடுதியும் துர்குணத்தையும் எல்லா விதமான அழிவையும் ஏற்படுத்துகிற இந்த எண்ணங்களை நான் எப்படி புதுப்பிக்கிறது? எப்படி புதுப்பிக்கிறதா இங்க வேதம் சொல்லுகிறது? ஆத்துமாவை ரட்சிக்க
வல்லமை உள்ளதாய் இருக்கிற தேவனுடைய வசனத்தை மூலமாய். எப்படி ஒரு மனுஷன் தன்னுடைய மனதுக்குள்ள இருக்கிற எண்ணங்களை புதிதாக்குறான்? இங்கே வேதம் ரொம்ப அற்புதமாக சொல்லுது, கர்த்தருடைய வசனத்தினாலே நம்முடைய மனதுக்குள் போகிற எல்லா எண்ணங்களையும் நம்ம புதிதாக்குறோமா. இது இப்படி தான் ஆகும், இப்படி தான் பண்ணணும், எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. இது இப்படி தான் சத்திய வசனங்கள் நமக்கு சொல்லுது பாருங்க. ஆண்டவருடைய வசனத்தை உபயோகப்படுத்தி நம்முடைய மனதுக்குள் போகிற எண்ணங்களை நாம் சுத்தப்படுத்தணும். அப்படி செய்ய தவறுனா நம்முடைய எண்ணங்களை பிசாசு உபயோகப்படுத்தி நம்முடைய ஆத்துமாவை அழிப்பதுக்கு, நஷ்டமாக்குவதற்கான வேலையை அவன் செய்வான். அதுதான் யோவான் சொல்றாரு, பிரியமானவனே உன் ஆத்துமா, எல்லாரும் சொல்லுங்க, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இரு. ஆத்துமா வாழ்ந்திருந்தா எல்லாத்திலையும் வாழ்ந்திருக்கலாம். இந்த ஆத்துமாவை பண்படுத்த வேண்டிய காரியங்களை கரெக்டாக பண்படுத்தி நீங்கள் செஞ்சுட்டே ஆண்டவர் சொல்கிறபடி செஞ்சுட்டு வருவீங்கன்னா கர்த்தர் அதுக்கு தொடர்ந்து ஒன்று செய்கிறார். என்ன பண்ணுறார்? நீங்கள் வாழ்ந்திருப்பதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் ஆண்டவர் அற்புதமாக செய்வார். விசுவாசிகளாக இருக்கிற நாம் நம்முடைய ஆத்துமாவை பண்படுத்துறதுல கவனம் வச்சுருக்கிறோமா? இது கொஞ்சம் நேரம் கொடுத்துருக்குறோமா? என் மனம் ரொம்ப முக்கியமான இடம். இந்த மனதை கண்டுக்காமல் விட்டுறக்கூடாது. மனம் ஒரு கருவி மாதிரி, தேவன் நம்ம கையில் கொடுத்துருக்கிற ஒரு அற்புதமான கருவி. இந்த மனதுக்குள் போகிற எண்ணங்களை ஆண்டவருடைய வசனத்தினால நான் சுத்தமாக்குவதற்கான வேலைகளை செய்யும் போது கர்த்தர் சொல்றாரு, இந்த மனம் என்னுடைய வாழ்க்கையில் வேஸ்டாக போகிற ஒன்றா இருக்காது, மிக உபயோகமான ஒரு கருவியாக கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்துகிறாரு. ஆனால் நிறைய நேரம் கிறிஸ்தவ மக்கள் தேவன் அவர்களுக்கு கொடுத்துருக்கிற மனதை வேஸ்ட் பண்ணுறாங்க. என்னென்னத்தையோ யோசிச்சுட்டு, என்னென்னத்தையோ பேசிக்கிட்டு, என்னென்னத்தையோ சிந்திச்சுக்கிட்டு கர்த்தர் சொல்கிறார், எல்லா அழுக்கையும் துர்குணத்தையும் ஒழித்து போடுகிற தேவனுடைய வசனத்தினால் உங்கள் மனதை சுத்தமாக்குங்க. இன்னும் எவ்வளோ நாள் தான் அந்த அசிங்கத்தையே பிடிச்சிக்கிட்டு, இன்னும் எத்தனை நாள் தான் அந்த துர்குணத்திலே இருந்து, இன்னும் எத்தனை நாள் தான் கெட்டதையே சிந்திக்கிட்டு, கெட்ட காரியங்களையே யோசிச்சுக்கிட்டு இருந்து, எவ்வளோ நாள் தான் அதுலேயே நம்ம வாழ்க்கையை ஓட்டுறது? கர்த்தர் சொல்ற, ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீ உன் ஆத்துமாவை பண்படுத்து, ஆத்துமாவுக்குள்ள இருக்கிற மனதை பண்படுத்து. ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் கொடுத்திருக்கிற மனம் இருக்கு பாருங்க, அது தேவன் நம்ம கொடுத்திருக்கிற நிலம் மாதிரி. அந்த நிலத்தை சும்மா வைக்க கூடாது. ஒரு நிலம் உங்க கையில் இருக்குன்னா சும்மா வச்சீங்கன்னா முள்ளும் குறுக்கம் முளைக்க ஆரம்பிச்சிடும். அந்த முள்ளும் குறுக்கம் முளைக்காம இருக்கணும்னா, நல்ல காரியங்கள் முளைக்கணும்னா, நல்ல காரியங்களை உங்க மனதுக்குள்ள அனுப்பணும். எங்க இருக்கு நல்ல காரியம்? தேவ வசனம், தேவன் குறிச்ச காரியங்கள், தேவன் எப்படிப்பட்ட விதத்தில் என் வாழ்க்கையை நல்ல விதமா மாற்ற அவர் என்ன செய்கிறார், இதெல்லாம் கொண்டு போய் மனசுக்குள்ள வைக்கும் போது எல்லா அழுக்கையும் துர்குணங்களையும் அது வெளியேற்றுது. கர்த்தருடைய வார்த்தை நல்ல விஷயங்களை உள்ள வைக்குது. என் மனம் ஒரு நிலம் மாதிரி, ஒவ்வொரு நாளும் அந்த வசனம் என்கிற விதையை எடுத்து என்னுடைய வாழ்க்கை அந்த மனம் என்கிற நிலத்தில் நான் ஒவ்வொரு நாளும் விதைக்கிறேன். விதைக்க விதைக்க எனக்கு தெரியும், நிச்சயமா ஒரு நாள் பெரிய அறுவடையை கர்த்தர் எனக்காக அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. சும்மா வச்சுக்கிட்டு மனதை நான் ஒன்றும் யூஸ் பண்ணல, என்னென்னமோ வருது, எல்லாம் வரத்துக்கும் நான் எதையோ யோசிக்கிறேன், எல்லாத்துக்கும் இடம் கொடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக முள்ளையும் குறுக்கையும் முளைக்கும். அப்புறம் முள்ளும் குறுக்கும் முளைச்சி வரும்போது அது குத்தம். அப்புறம் உங்கள் வளர்ச்சி அது ஒரு மாதிரி நசுக்கி போடும். நீங்கள் படறி வளராதபடிக்கு, முன்னேற முடியாத அப்படி உங்களை கூனி குறுகி போகிற மாதிரி பண்ணும். ஏன் அது ஆச்சு அப்படின்னா, நான் பண்படுத்த வேண்டிய என்னுடைய நிலத்தில் நான் பண்படுத்த தவறினாலே. மனம் கர்த்தர் நான் பண்படுத்த கொடுத்திருக்கிற ஒரு நிலம், அந்த மனதுக்குள் போகிற எண்ணங்களை நான் ஒவ்வொரு நாளும் பண்படுத்தும் போது கர்த்தர் சொல்றார், நிச்சயமா நல் விளைவுகளை கொண்டு வருகிற ஒரு இடமா அது மாறும். உங்கள் மனதுக்குள்ள நல்ல காரியங்களை நிரப்புங்க. கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மனதுக்குள்ளே நிரப்புங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களை குறித்து என்ன சொல்லுது, உங்கள் குடும்பத்தை குறித்து என்ன சொல்லுது, உங்கள் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறார், உங்கள் கையின் பிரயாசங்களை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறார், நீங்கள் ஆவிக்குரிய விதத்தில் வளர்வதற்கு இந்த வேத வசனம் என்னெல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்குவதற்கு என்னெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை, இதெல்லாம் கொண்டு போய் உங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் நிரப்புவீங்கன்னா
ஒன்று நடக்குது, இந்த வசனம் உங்கள் மனதுக்குள்ளே போய் எல்லா அழுக்கையும் துர்குணத்தையும் வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புது. அது வெளியே மாறுறேன். இப்போ என் பேச்சு மாறுது, என்னுடைய யோசனைகள் மாறுது, என்னுடைய அணுகுமுறை மாறுது. ஏன் மாறுதுன்னா, இப்போ நான் பண்படுத்துகிறேன். எங்கே பண்படுத்துகிறேன்? கர்த்தர் என் மனதை ஒரு நிலமாய் கொடுத்துருக்குறேன். அந்த நிலத்தில் தேவனுடைய வசனம் என்னும் விதை எடுத்து விதைச்சிக்கிட்டு இருக்கிறேன். அதை விதைக்க விதைக்க எல்லா அழுக்கையும் துர்குணங்களையும் கர்த்தர் வெளியேற்றார். இவ்விதமான விதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கும் ஆத்துமாவுக்குள் இருக்கிற மனதை ஒவ்வொரு நாளும் இந்த திருவசனத்தினாலே உங்கள் ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிற இந்த தேவனுடைய வசனத்தை எடுத்து எல்லா அழுக்கையும் துர்குணத்தையும் ஒழித்து விட்டு நல்ல தேவனுடைய வார்த்தைகளும் நல்ல கிரியைகளும் தேவ ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய மனதுக்குள்ளே நீங்கள் நிரப்புவீங்கன்னா உங்கள் வாழ்க்கை என்னும் நிலம் ரொம்ப அற்புதமான விளைவுகளை கொடுக்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுறாரு. ரெண்டாவது, ஆத்துமாவுக்குள்ள இருக்கிற சித்தம், வில். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த சித்தம் அப்படின்னு சொல்லும்போது தீர்மானிக்கிற ஒரு சித்தத்தை கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுடைய மனது ஆத்துமாவுக்குள்ள வச்சிருக்கிறாரு. பாருங்க, ஒரு அற்புதமான ஒரு வாசகத்தை வாசித்தேன், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. You make the decision and the decision makes you. ரொம்ப அற்புதமான ஒரு வாசகம். நீங்க எடுக்கிற தீர்மானம், நீங்க என்ன தீர்மானத்தை எடுத்தீங்களோ அந்த தீர்மானத்துக்கு ஏதுவா உங்களை மாற்றும். அதுல தப்பவே முடியாது. இது வரைக்கும் நீங்க என்ன தீர்மானம் எடுத்திருந்தீங்களோ அந்த தீர்மானத்தினுடைய விளைவை தான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சந்திக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்ற வசனத்தின் அடிப்படையில் என்ன தீர்மானம் எடுக்க போறீங்களோ அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் உங்க எதிர்காலம், உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்க கையின் பிரயாசங்கள் நிர்ணயிக்கப்பட போகிறது. அதற்காக தான் ஆண்டவர் இந்த ஆத்துமாவுக்குள்ள சித்தம் என்கிற ஒரு திறனை கொடுத்து வச்சிருக்கிறாரு. வில், டிசிஷன் மேக்கிங். வில்னா என்ன? சித்தம்னா என்ன? தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தி. வாழ்க்கையை குறித்த தீர்மானம் நம்ம எடுக்கணும் பாருங்க. உங்க குடும்பத்தை குறித்த ஒரு தீர்மானம். கர்த்தர் உங்களை உங்க குடும்பத்தில் ஒரு புருஷனா உங்களை கர்த்தர் குடும்ப தலைவனா கர்த்தர் வச்சிருப்பாருன்னா நீங்க உங்க குடும்பத்துக்கான தீர்மானத்தை எடுக்கணும். நம்ம குடும்பத்தில் குடும்ப தலைவனா இருந்து கர்த்தர் உங்களை குடும்ப தலைவனா வச்சு நீங்கள் சொல்லக்கூடாது, இல்லை என் மனைவி பார்த்துப்பா, என் பிள்ளைங்க பார்த்துப்பாங்க, அவங்க எடுத்துப்பாங்கன்னா கர்த்தர் கேட்பார், தீர்மானத்தை எடுப்பதுக்காக உன்னை இந்த குடும்பத்துக்கு தலைவனாக நான் வைத்திருக்கிறேன். நீ எடுக்க வேண்டிய தீர்மானத்தை நீ தான் எடுக்கணும். அந்த தீர்மானத்தை எடுக்கும்போது சுயமா எடுக்கல, கர்த்தர் எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறார், எனக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். உட்கார்ந்து அவர்களோட பேசி ஆண்டவர் இப்படி செய்யணும்னு விரும்புகிறார், நான் இப்படி தீர்மானம் எடுக்கலாம்னு விரும்புகிறேன், இந்த காரியங்கள் குடும்பத்துக்கு நல்லதாக இருக்கும், இப்படி பேசி ஒரு கணவன் எடுக்க வேண்டிய தீர்மானத்தை, ஒரு தகப்பன் வீட்டுக்கு எடுக்க வேண்டிய தீர்மானத்தை எடுக்க தவறும் போது அந்த குடும்பம் பலவிதமான பாதிப்புக்குள்ள போகிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் டிசிஷன்லாம் எடுக்கிறது இல்லைங்க, டிசிஷன்லாம் எடுக்கிறது அவங்ககிட்ட விட்டுட்டேன். அது நம்ம பெருசாக பெருமையாக நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது எவ்வளோ பெரிய ஒரு அழிவை, எவ்வளோ பெரிய ஒரு நாசம் மோசங்களை குடும்பத்துக்குள்ளே ஏற்படுத்துகிறதுன்ற விளங்கி கொள்ளலை. நான் இங்கே ஆதிக்கம் பண்ணுறதை குறித்து சொல்லலை. புருஷன் மனைவி ஆதிக்கம் பண்றது அல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஆதிக்கம், அதை சொல்லலை. தீர்மானத்தை எடுக்கக்கூடிய ஒரு திறனை கர்த்தர் உங்க ஆத்துமாவுக்குள்ள வச்சிருக்கிறாரு, கொடுத்து பொறுப்புகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த குடும்ப பொறுப்புல பல காரியங்களை பலர் உங்களுக்கு சொல்லலாம் குடும்பத்தில், ஆனா தீர்மானத்தை எடுக்க வேண்டியது நீங்க. ஏன்னா கர்த்தர் கணக்கு கேட்கும் போது குடும்ப தலைவனை தான் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துவாரு. இல்லை ஆண்டவரே என் மனைவி தான் எடுத்தா அவ்வளோதான், நீ கர்த்தரும் நீ பதில் சொல்லுன்னு தான் கேட்பாரு. நல்லா கவனிங்கள், குடும்பத்தோடு உட்கார்ந்து. அதனால நீங்கள் எதையும் குடும்பத்தில் பாஸ்டர் சொல்லிட்டார், இனிமேல் நான் தான் குடும்ப தலைவன், நான் எடுக்கிறது தான் சட்டம் அப்படின்னு இருந்தீங்கன்னா அது அதையும் விசாரிப்பார் கர்த்தர். தனியாக இருக்கிறவங்களுக்கு தனியாக தீர்மானிக்கிறது எதுக்கு ஒரு குடும்பம்? யோசித்து பாருங்க. ஒரு குடும்பம்னு ஆண்டவர் கொடுத்து மனைவின்னு ஒரு கணவனுக்கு கொடுக்கும்போது சார்ந்து இணைந்து சேர்ந்து ஒற்றுமையாய் எடுக்க வேண்டிய காரியங்களை
தீர்மானிக்க வேண்டிய காரியங்களை தீர்மானிக்கணும். தீர்மானம் எடுக்க கற்றுக்கொள்ளணும். இந்த வேத வசனம், நீங்க தியானிக்கிற இந்த கர்த்தருடைய சத்திய வசனம், நீங்க தீர்மானம் எடுப்பதை கற்றுக் கொடுக்கோங்க. It will teach you, it will help you to learn to make the right decision in life. இந்த தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறேன், இந்த தேவனுடைய வசனம் என் வாயில இருக்கு, இந்த தேவனுடைய வசனம் சொல்றபடி தான் வாழ்றதுக்கு நான் கவனமா இருக்கிறேன், நான் எடுத்த தீர்மானம் தப்பா போயிருச்சு, வாய்ப்பே கிடையாது. கரெக்டான தீர்மானத்தை கரெக்டான நேரத்தில் எடுக்க இந்த தேவ வசனம் எனக்கு உதவி செய்யும். எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்ல முடியும்? கரெக்டான தீர்மானத்தை கரெக்டான நேரத்தில் எடுக்க இந்த தேவ வசனம் எனக்கு உதவி செய்யும். இந்த ஆலோசனைலாம் பாருங்க, கர்த்தர் இப்படி நமக்கு போதிக்கிறார் பாருங்க. இந்த போதனைகள் எல்லாம் என்ன செய்யுது? நமக்கு உதவி செய்யுது. வாலிப பிள்ளைங்க கல்யாணம் ஆகிற வயசுல இருந்தீங்கன்னா வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்ளுகிற தீர்மானத்தை கரெக்டாக எடுக்கணும். அதையும் எதையும் வச்சுக்கிட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டு எதையோ பார்த்துக்கிட்டு அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? கர்த்தர் உனக்கு என்ன வாழ்க்கை துணையை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார்? உன் வாழ்க்கையை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? யாரை நீ விவாகம் செய்தால் நீ நல்லா இருக்க முடியும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், நீங்கள் இணைந்து நல்லா இருக்க முடியும் என்பதை தேவன் உங்களுக்கு இந்த வேத வசனத்தின் மூலமாக போதிப்பார். ஏன் போதிப்பார் நான் சொல்கிறேன்னா, அவர் என் மேல கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர். கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு என்ன சொல்றாரு? வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தீர்மானம் ஆலோசனை சொல்லாமல் இருப்பாரா? அவரை கேட்டு உங்களுக்கு சொல்லாமல் இருப்பாரா? ஆண்டவரே நான் கல்யாணம் பண்ண போறேன், ஆண்டவரே இந்த பொண்ணை கல்யாணம் பண்றது கரெக்ட் தானா ஆண்டவரே அப்படின்னு கேட்டா ஆண்டவர் மூஞ்சை திருப்பிட்டு போயிடுவாரா? உட்காந்து சொல்லி கொடுப்பாரு. நான் தான் சில வாலிப பிள்ளைங்க கல்யாணம் ஆகிற வயசுல இருக்கிற பசங்க எப்படா கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்பேன். இன்னும் கொஞ்ச நாள்ண்ணே, இன்னும் கொஞ்ச நாள். ஒருத்தனை பார்த்து கேட்டேன் போகிறேன், அவன் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அவன் சொன்னான், என்னடா உங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணுறதுக்கு உனக்கு பொண்ணெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க கேள்விப்பட்டேன் அப்படின்னா. ஆமாம் பாஸ்டர், நிறைய பொண்ணை பார்த்துட்டாங்க, எந்த பொண்ணை சூஸ் பண்ணுறதுன்னு தான் தெரிய மாட்டுது. நிறைய ஃபோட்டோ இருக்குது, எங்கள் அப்பா அம்மா ஒரே ப்ரெஷர் பண்ணுறாங்க, இதில் எதையாவது ஒன்று நீ முடிவு பண்ணி ஆகணும். அவன் சொல்கிறான், இப்படி என்ன ப்ரெஷர் பண்ணாலும் நான் என்ன பண்ணேன், இங்கி பிங்கி பாங்கின்னு போட்டு பார்த்தேன். இங்கி பிங்கி பாங்கி, ஃபாதர் ஹேட் அ டாங்கி, டாங்கி டைட் ஃபாதர் கிரைட். நான் சொன்னேன், இப்படி நீ இங்கி பிங்கி பாங்கி போட்டுத்தீங்கன்னா வாழ்நாள் முழுதும் கல்யாணம் பண்ணுற பொண்ணோட அழுகிறதுக்கு ஆயத்தமாயிடு. இப்படியா ஒரு தீர்மானம் எடுக்கணும்? ப்ரெஷர் பண்ணுறாங்க, அதனால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியல, ஏதாவது ஒன்று பொறுக்கு இதுல இருந்து கிடையாது. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணையை கர்த்தர் வச்சு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சொல்கிறேன் சரியா, கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிறது தான் கர்த்தர். அதையும் சொல்ல வேண்டியதாக இருக்கு பாருங்க, தப்பாக புரிஞ்சுக்கூடாதே. கர்த்தர் எனக்கு ஒரு மனைவி கொடுத்துருக்கிற பாருங்க, அது தேவன் எனக்கு கொடுத்த வாழ்க்கை துணை. அதை நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள நன்றியோட வாழ்வதற்கான முயற்சிகளை செய்துட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எடுக்கிறேன், ஆண்டவரே நீர் கொடுத்த குடும்பம், நீர் கொடுத்த மனைவி, நீர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைங்க, இதில் ஆண்டவரே கரெக்டான தீர்மானத்தை எடுக்கணும், ஒரு நாளும் தப்பான தீர்மானத்தை எடுத்துடக்கூடாது. ஜெபம் பண்ணணும். இப்படி தேவ வசனத்தை சார்ந்து ஆண்டவரே இந்த சத்தியத்தெல்லாம் கேட்குறேன். இந்த தேவ வசனத்தை சார்ந்து நீங்கள் தீர்மானம் எடுப்பீங்க, நான் சொல்கிறேன், தவறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இயேசுநாதர் பாருங்க, கெத்செமனே கார்டனில், தோட்டத்தில், அந்த இடத்துல அவர் உட்கார்ந்து கதறுகிறார். கெத்செமனே தோட்டத்தில் அவர் கதறாரு. என்ன கதறாரு? ஆண்டவரே பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டோன்றார். ஏன் அதை சொல்றாரு? சிலுவையில் சாகிறதுக்கு பயந்து ஜெபம் பண்ணாரா? ஏன் இயேசுநாதர் தான் முதல் ஆளா சிலுவையில் போய் சாகிறதுக்கு? இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் சிலுவையில் சாகடிக்கப்பட்டிருக்கிறார்களே. சிலுவையில் சாகுவதை குறித்த பயம் அவருக்கு இல்லை, அதை குறித்த அச்சம் அவரிடத்தில் இல்லை. ஆனா அந்த சிலுவையின் மரணத்தை அவர் யோசிக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய பாவத்தையும் அவனுடைய மீறுதலையும் அவனுடைய சாபத்தையும் அவனுடைய தரித்திரத்தையும் சுமக்க வேண்டிய ஒரு வேதனை அவர் நினைத்து பார்க்கும்போது சொல்றாரு, ஐயோ பிதாவே இது என்னை விட்டு நீங்க கூடுமானால், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் சொல்லிட்டு அடுத்த ஒரு சில வினாடியில சொல்றார், ஆகினிலும் பிதாவே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுது.
சில நேரம் தீர்மானம் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் சவாலா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம். இங்க இயேசுநாதர் தன்னுடைய வேதனை விவரிக்க முடியாத ஒரு உச்சக்கட்ட வேதனை, அந்த இடத்துல கூட இயேசுநாதர் எடுக்க வேண்டிய தீர்மானத்தை சரியா, அவர் 100% தெய்வமாய் வாழ்ந்தார், 100% மனிதனாய் வாழ்ந்தார். மனிதனாய் வாழ்ந்திருக்கும் போது காட்டுறார் எப்படி சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்பதை இயேசுநாதர் நம்ம காட்டுறாரு. நான் சொல்றேன், வாழ்க்கையில் எவ்வளவு வேதனையான சூழ்நிலைக்குள்ள போனாலும், எவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ள போனாலும், நான் சொல்றேன் அந்த இடத்துல கூட இந்த வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாய் இருக்கிற மனுஷன், இந்த வேதத்தை தன் வாயை விட்டு பிரியாம வைத்திருக்கிற ஒரு மனுஷன், இந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி செய்ய கவனமாய் இருக்கிற ஒரு மனுஷன், நான் சொல்றேன் அந்த மனுஷன் சரியான தீர்மானத்தை எடுக்க கர்த்தர் அந்த நபருக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுகிறீர்கள்? என் வாழ்க்கையை ஒரு சாட்சியாக நான் நினைச்சு பார்க்குறேன். கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு நாள் என்ன ஆண்டவர் பேசும்போது, ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்கிட்ட பேசினார். கேட்டார், உனக்கு நான் வேணுமா உலக வேலை வேணுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆண்டவரே உலகத்துக்கு போய் நான் வேலை செஞ்சாலும் அங்கேயும் எனக்கு நீங்கள் தான் வேணும் ஆண்டவரே. அந்த எண்ணத்தோடு நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவர் நீ தான் வேணும் ஆண்டவரேன்னு சொன்னேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் தான் உனக்கு வேணும்னா. ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நீ என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். எதுக்கு? மிகுந்த கனி கொடுக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இன்னையிலிருந்து நீ என்ன பின்பற்றி வான்னு சொன்னார். நான் அன்றைக்கு ஆண்டவர் என்கிட்ட சொன்ன அந்த சத்தம் அவ்வளோ ஆடுபிளா, அவ்வளோ என்னுடைய இருதயத்துக்குள்ள தேவன் எனக்கு அதை உறுதியாய் சொல்லுகிறது போல நான் உணர்ந்ததினால, இந்த வார்த்தைகள் என்னுடைய சத்தம், தேவனுடைய வசனத்தின் சத்தம் எனக்கு கேட்டதினால அன்னைக்கு நான் எடுத்த தீர்மானம், ஆண்டவரே உமக்காக நான் சேவை செய்ய என்னை முழு நேரமாக ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர். அன்னைக்கு நான் எடுத்த தீர்மானத்தை இன்னைக்கு திரும்பி பார்த்தா கூட நான் ரிக்ரெட் பண்ணலைங்க, சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஆண்டவர் அந்த நாளில் என்னை ஒரு சரியான தீர்மானத்தை எடுக்க கர்த்தர் வச்சதுனால இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற ஊழியனாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். தேவ வசனத்தின் அடிப்படையில் ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா ரிக்ரெட் பண்ணுற ஒரு ஸ்டேஜே, ஒரு நேரமே உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. ஐயையோ ஏன் தான் இந்த முடிவு எடுத்தோம், அதெல்லாம் மாம்சத்தில் எடுக்கிற காரியங்களில் ரிக்ரெட் பண்ணுறது வரும். ஆனால் கர்த்தருடைய வசனத்தினால உங்கள் மனம் புதிதாகி, அந்த மனதுக்குள்ளே இருக்கிற உங்கள் ஆத்துமாவுக்குள்ளே இருக்கிற இந்த சித்தம் தீர்மானிக்கிற காரியத்தை தேவ வசனத்தின் அடிப்படையில் எடுத்தீங்கன்னா, நான் சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு நாளும் நீங்கள் வெக்கப்பட்டு போக கர்த்தர் இடம் கொடுக்கவே மாட்டார். நீங்கள் தேவனை நம்பி எடுத்த தீர்மானத்தில் உங்களை கர்த்தர் பாதுகாத்து உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற சகல வேலைகளையும் அவர் செய்வார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன் மனம் ஒரு நிலம் மாதிரி, வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்கிறதும் ஒரு நிலம் மாதிரின்றார். இட்ஸ் லைக் அ ஃபீல்ட், இட்ஸ் அ சாயில். அதில் பண்படுத்து, ஒவ்வொரு நாளும் பண்படுத்தணும். சிலருக்கெல்லாம் பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறபடி பண்படுத்த மாட்டாங்க. அவங்களுக்கு இஷ்டம் போல இருக்கிற மாதிரி தீர்மானத்துக்கு அவங்களுக்கு இஷ்டம் மாதிரி சொல்கிற மாதிரி மாத்திரவங்க யாராக இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிப்பாங்க. பாருங்கள், சிலர்லாம் ஃபேமிலி டாக்டர்னு வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஃபேமிலி டாக்டர்னா எதுக்கு? இவருக்கு ஊசி போடுறதுக்கு பிடிக்காது, அதனால ஃபேமிலி டாக்டர்னா அவருக்கு தெரியும் இவருக்கு ஊசி போட பிடிக்காது, அதனால இவருக்கு என்ன கொடுக்கலாம், மாத்திரை மட்டும் கொடுக்குறான்னு சொன்னால் இவங்களை உடனே என்ன பண்ணுவாங்க, ஆஹா என்ன அருமையான ஆள், இவர் தான்ப்பா எங்கள் ஃபேமிலி டாக்டர்னு எல்லாருக்கும் சொல்லுவாங்க. அது மாதிரி வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்கும் போது கூட என்ன பண்ணுறாங்கன்னா, சிலர் ஃபேமிலி பாஸ்டரு, ஃபேமிலி ப்ராஃபிட்டு, ஃபேமிலி எவாஞ்சலிஸ்ட்னு வச்சுக்கிறாங்க. நல்லா கவனிங்க. ஒரு அம்மா சொன்னது நான் மறக்கவே முடியாது. அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி ப்ராஃபிட் இருக்கிறார் பாஸ்டர் அப்படின்னாங்க. நான் கேட்டேன், என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு நாள் எங்கள் ஃபேமிலி ப்ராஃபிட்ட போய் நாங்கள் எங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சு, ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை. அதுக்கப்புறம் நாங்கள் அவர் நடத்தின ஒரு மீட்டிங் போய், மீட்டிங் முடிஞ்சோடனே எங்கள் ஃபேமிலி ப்ராஃபிட் கூப்பிட்டு முன்னாடி எங்களுக்காக ஜாம் பண்ணார். அப்போ எங்கள் கஷ்டத்தை சொன்னேன், எனக்கு எத்தனையோ பொண்ணு பார்த்தேன், ஒரு பொண்ணு கூட அமைய மாட்டுது, கொஞ்சம் ஜாம் பண்ணி சொல்லுங்கய்யா அப்படின்னு சொன்னோன்னா, அவர் ஃபேமிலி ப்ராஃபிட் சொன்னாராம். அவன் மேலே கையை வச்சு சொன்னாராம், உனக்கு பொண்ணு இங்கெல்லாம் கிடைக்காது, உனக்கு பொண்ணு அமெரிக்காவிலேருந்து வருதுன்னாராம். அதனால் நீ போய் ஒவ்வொரு நாளும் ஏர்போர்ட்டில் போய் நில்லுன்னாராம். இந்த அம்மாவும் பையனும் பாருங்க,
போய் ஏர்போர்ட்டில் நின்றுருக்குறாங்க. எப்படியோ என்ன இப்படிலாம் நடக்குதான்றது எனக்கு வேடிக்கையாக இருக்குது. எப்படியோ கடிச்சிச்சு போல ஒரு அமெரிக்கா பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டான். அது மாதிரி யாரும் போய் ட்ரைலாம் பண்ணாதீங்க, ஒன்றும் கிடைக்காது உங்களுக்கு. ஏன்னா அவன் போய் ட்ரை பண்ணிட்டு வந்தான். நான் கேட்டேன், என்ன நல்லா இருக்கானம்மான்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர், கல்யாணம் பண்ணதில் ஒரே சண்டை பிரச்சனை. நான் சொன்னேன், உள்ளூர் பிரச்சனை பார்த்தாதான் இப்போ இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளம் இப்போ இது. நான் கேட்டேன், பிரிஞ்சிருக்கிறாங்க பாஸ்டர், ஒன்றுமே இப்போ சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க, கர்த்தர் ஏன் தான் என்னை இப்படி கைவிட்டாரோ. நான் கேட்டேன், கர்த்தராம்மா சொன்னார் உனக்கு? உங்களுக்குன்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபேமிலி ப்ராஃபிட்டு, ஃபேமிலி பாருங்க, ஊழியக்காரங்க உங்களுக்கு பிடிச்சவங்க பண்ணுறவங்க, நீங்கள் பேசிக்கலாம், ஜோம் அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கு தீர்மானம் எடுக்கணும்னு வரும்போது அவங்க சொல்கிற தீர்மானத்தை எடுத்து நீங்கள் உபயோகப்படுத்தாதீங்க. அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்காது. உங்கள் வாழ்க்கைக்கான தீர்மானத்தை கர்த்தர் உங்களுக்கு சரியப்படுத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நான் கேட்குறேன், அவ்வளோன்னா ஆண்டவருக்கு உங்களுக்கு நீங்கள் கேட்டால் உங்களுக்கு நீங்கள் தீர்மானிக்கிறதுக்கு அவருக்கு உங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு முடியாதா? ஏன்னா அவ்வளோ ஆண்டவர் வீக்கான ஆண்டவரா? நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனத்தை கேட்க கேட்க நான் சொல்கிறேன், ஒவ்வொரு பிரச்சனையிலும் தெளிவாக தீர்மானம் எடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய. எத்தனை பேர் அனுபவித்திருக்கிறீங்க? ஒவ்வொரு பிரச்சனை இதில் எப்படி வெளியே வரப்போகிறேன் கவலையில் கர்த்தர் எனக்கு போதித்து நடத்துவார். என்ன செய்யணும், அதுலேருந்து எப்படி வெளியே வரணும், இந்த சிக்கலெல்லாம் எப்படி வெளியே வரணும்னு கர்த்தர் எனக்கு அற்புதமாக சொல்லி கொடுப்பார். ஏன்னா தேவ வசனம் அவ்வளோ வல்லமையான கர்த்தருடைய வார்த்தைங்க. நான் முக்கியப்படுத்துறேன்னா இந்த வசனத்தினால என் ஆத்துமாவை நான் ரட்சிக்க, என் ஆத்துமாவை இந்த வசனத்தினால பண்படுத்துவதற்கான வேலைகளை செய்கிறேன்னா. பல ஆண்டுகளுக்கு முன்பாக மலேசியா தேசத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய போயிருந்தோம் பாருங்கள். குடும்பமாக ஊழியம் செய்து கடைசி நாள் முடிச்சுட்டு கிளம்பி வர நேரத்தில் கடைசி நேரம் வரைக்கும் மீட்டிங். அப்போது என்ன பண்ணேன், ஒரு சபையில் பேசினோம் பாருங்கள், கடைசி பிரசங்கம், அந்த கிளம்புறதுக்கு முன்னாடி பண்ணுற கடைசி பிரசங்கம். அப்போ நான் அந்த பாஸ்டர் சொல்லிட்டு, நான் முடித்தோடனே வேகமாக போயிடுவேன், ஏன்னா எனக்கு 2 மணி நேரம் தான் இருக்குது. நான் என் ரூமுக்கு போயிட்டு நாங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு திங்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் ஏர்போர்ட் போனோம். ஏர்போர்ட் போகிறதுக்கே 1 மணி நேரம் ஆகிடும். அதனால் நான் 2 மணி நேரத்துக்குள்ளே ஏர்போர்ட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் நான் செக்இன் டைம் இருக்குது, எனக்கு அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் என்னை சீக்கிரம் விட்டுருங்க பாஸ்டர் அப்படின்னா. சரி பாஸ்டர் சரி பாஸ்டர்னு பிரசங்கம் கொடுத்தாரு. நானும் பிரசங்கம் பண்ணேன். கடைசி பிரசங்கம் அன்னைக்கு மலேசியாவில் நல்லா பவர்ஃபுல்லாக பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பி போகலான்ற நேரத்தில் அந்த பாஸ்டர் பிடிச்சி, பாஸ்டர் இந்த அவர் சொன்னார், ஒரு 5 குடும்பம் இருக்கிறாங்க, அந்த 5 குடும்பம் உங்களை பார்த்து நீங்கள் அவங்களுக்காக ஜாம் பண்ணிட்டு தான் போனோன்னு வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐயா லேட் ஆயிடுச்சு, இல்லை கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னாரு. அப்போ நான் போன உடனே ஒரு 2-3 குடும்பத்தை பார்த்து முடிச்சுட்டு இன்னொரு குடும்பம் வந்துச்சு பாருங்கள். வந்தோடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த வீட்டு ஐயாவை பார்த்து, அவங்க பிள்ளைங்களாம் இருந்தாங்க, குடும்பமாக வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் இந்தியா தேசத்துலேருந்து வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை எங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க, உங்கள் கையை இவர் மேலே தலை மேலே வச்சு நீங்கள் ஜோம் பண்ணி இப்போ கர்த்தர் அவருக்கு என்ன சொல்கிறாருன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் பாஸ்டர், அவரை என்ன செய்யணும், அவருக்கு என்ன சித்தத்தை வச்சுருக்கிறாருன்னு சொல்லுங்கள் பாஸ்டர். நான் பாருங்கள், நான் அந்த அம்மா அப்படியே பார்த்தேன். இவ்வளோ நேரம் பண்ணதில் உங்களுக்கு ஒன்றும் தெரில. இப்போ கையை வச்சு நானா ஜோசியக்காரனா, கையை வச்சு அப்படியே தலையில் போட்டு சுற்றி கித்தி பார்த்து, ஆண்டவரே இப்போ எனக்கு சொல்லும் ஆண்டவரே, இல்லைன்னா இப்போ என்ன ஒரு மாதிரி ஆக்கிடுவாங்க ஆண்டவரே, சொல்லும் ஆண்டவரே, நான் ஜோசியக்காரனான்னு கேட்டேன். நான் சொன்னேன்ம்மா, இவ்வளோ நேரம் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், 1 மணி நேரம், என்ன செய்யணும், உங்கள் குடும்பம் எப்படி நல்லா இருக்க, உங்கள் பிள்ளைங்க எப்படி நல்லா இருப்பதுக்கு நீங்கள் என்ன எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன், பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இதை கேட்டு இதை கை கொள்ளுங்க, உங்களுக்கு எல்லாம் நடக்கணும். ஒரு ஜோம் பண்ணி முடிச்சேன் பாருங்கள். அந்த அம்மா முகத்தில் சந்தோஷமே இல்லை. அப்போ தான் எனக்கு விளங்குச்சு, இப்படி வர ஆளுங்களாம் கையை வச்சு ஒரு சுற்றி கர்த்தர் அதை காட்டுறோம், வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொன்னாதான் ஜனங்களுக்கு கொஞ்சம் என்ன இருக்குது, ஓ இவர் கொஞ்சம் பவர்ஃபுல். நான் அதை முடிவு பண்ணிட்டேன், நம்மளை பவர்ஃபுல்லாகவே காட்டிக்கூடாது. தேவனுடைய வசனம் பவர்ஃபுல்லாக போச்சுன்னா ஆத்துமாக்குள்ள அற்புதமான விளைவுகளை உண்டாக்கும் என்று எனக்கு தெரியும். அதுதான் இங்கே வந்தால் வசனத்தை மட்டும் பேசிட்டு போயிட்டே இருக்கிறோம் பாருங்க. தேவ வசனத்தை எடுத்து விளக்கி சொல்கிறோம், அதுதான் பெர்மனண்டான சொல்யூஷன். என்ன கையை வச்சு யோசித்து பாருங்கள், நான் கையை வச்சு ஒன்று சொல்ல, அடுத்த நாள் இன்னொரு பிரசங்கியார் வேற ஊரில் வந்து இன்னொன்று சொல்ல, இப்படி எல்லா பிரசங்கியாரும் ஒன்று சொல்ல, அந்த அம்மா என்ன ஆகுற, அந்த குடும்பம் என்ன ஆகுறது?
ஆனால் தேவ வசனம் சொல்கிறபடி கை கொண்டா எத்தனை தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அது நடுவே கர்த்தர் சரியான தீர்மானத்தை எடுக்க கர்த்தர் உதவி செய்கிற சர்வ வல்லவராக இருக்கிறார். ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்போ இந்த ஆத்துமாவை பண்படுத்தணும், ஆத்துமாவுக்குள்ள இருக்கிற மனதை பண்படுத்தணும். அது ஒரு நிலம் மாதிரி. அடுத்தது ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய சித்தம் தீர்மானிக்கிற காரியங்கள், டிசிஷன் மேக்கிங், அது ஒரு நிலம். என்னைக்காவது அதை நான் பண்படுத்துறதுக்கு உண்டான முயற்சிகள், இந்த தேவ வசனத்தை உபயோகப்படுத்தி நான் முயற்சி எடுக்கிறேன்னா எடுக்கணும். எடுக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆத்துமாவை நீ பண்படுத்துவேனா, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்றது போல நீ எல்லாவற்றையும் சொல்லுங்க. உங்க ஆத்துமா பார்த்து, பிரியமான ஆத்துமாவே. மற்றவங்க ஆத்துமா பார்த்து சொன்னா தான் உங்களுக்கு விருப்பம் இருக்காது. உங்க ஆத்துமா பார்த்து நீங்களே சொல்லுங்க, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்றது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து. ஆத்துமா வாழ்றதுன்னா என்ன? ஆத்துமாவை பண்படுத்தணும். தேவ வசனத்தினால பண்படுத்துறேன். இந்த தேவ வசனத்தை கேட்கறது மாத்திரம் இல்லை. பாருங்க, அந்த வசனம் வாசிப்போமா? அங்கே 21ஆம் வசனம் வாசித்தோம்ல, 22ஆம் வசனம் வாசிப்போம் பாருங்க. அங்கே சொல்லி யாக்கோபு 1:22, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். எதனால் எனில், ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் ஸ்வாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அவன் தன்னைத்தான் பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னது என்பதை மறந்து விடுவான். நல்லா கவனிங்க. இவ்வளவு நேரம் காட்டுறார் கர்த்தர், எதெல்லாம் பண்படுத்தணும், என்னெல்லாம் செய்யணும் காட்டுறார். கண்ணாடி மாதிரி காட்டுறாரு, எங்கெங்கெல்லாம் நான் பண்படுத்த கோட்டை விட்டுருக்கிறேன். தீர்மானம் எடுக்கிறது எந்த அடிப்படையில் இருக்கு? சித்தம் செய்யக்கூடிய திறனை கர்த்தர் எனக்குள்ள ஆத்துமாக்குள்ள வச்சிருக்கிறாரு. என் ஆத்துமாவுக்குள்ள மனதை வச்சிருக்கிறாரு. சிந்தனைகளாம் போதே, இதை நான் பண்படுத்துறேன்னா என் ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ள தேவ வசனத்தினால பண்படுத்துறேன்னா, அந்த மனுஷன் தான் சொல்றாரு, கண்ணாடியில் பார்த்துட்டு கேட்கறான், பார்க்கறான், தெரியுது, ஆனால் அதை மாத்துறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கல. இன்னைக்கு இவ்வளோ நேரம் உட்காந்து வசனத்தை கேட்டிருக்கிறோம், கர்த்தர் நம்மோட பேசியிருக்கிறார். வெளியே போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் இந்த தேவ சத்தியத்தை கை கொள்கிறவர்களாக கேட்டுட்டோம். இப்போ கை கொள்கிற ஒரு நேரம், கை கொள்ளும் போது பண்படுத்துகிறேன், ஆத்துமாவை பண்படுத்துகிறேன், ஆத்துமாவுக்குள்ளே இருக்கிற மனதை பண்படுத்துகிறேன், இந்த ஆத்துமாவுக்குள்ளே இருக்கிற சித்தம் தீர்மானிக்கிற திறனை பண்படுத்துகிறேன். மூன்றாவது, இந்த ஆத்துமாவுக்குள்ளே இருக்கிறது உணர்ச்சி. சொல்லுங்க, வாய்த்திறது என்ன இருக்கு? உணர்ச்சி இருக்கா நமக்குலாம்? எமோஷனல் பீப்புளா இல்லையா? நம்ம எவ்வளோ எமோஷனல். இந்தியன்ஸ் ஆர் த கிரேட்டஸ்ட் எமோஷனல் பீப்புள். நம்மக்கிட்ட எமோஷன் பஞ்சமே கிடையாது. என்ன எமோஷன் வேணும் அப்படின்றதுக்குள்ள எமோஷனாக கொட்டி தள்ளுவோமே நம்ம தான். கல்யாண வீட்டுக்கு போனால் ஒரு எமோஷனு, துக்க வீட்டுக்கு போனால் ஒரு எமோஷனு, என்ன நண்பர்களோட போனால் ஒரு எமோஷனு, சர்ச்சுக்கு வந்தால் ஒரு எமோஷனு, சாப்பிட போடுற இடத்துக்கு போனால் ஒரு எமோஷனுக்கு நம்மக்கிட்ட பஞ்சமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் எமோஷனையும் உன் உணர்ச்சியும் நீ என்ன செய்ய வேண்டியதாக இருக்குன்னா பண்படுத்தணும். என்னைக்காவது கொஞ்சம் யோசிச்சுக்கணும். நிறைய பேர் பாருங்க, அவங்க உணர்ச்சினாலே கெட்டு போறாங்க. அவங்களுடைய எமோஷனே அவங்கள பிரேக் டவுன் ஆக்குது. நிறைய விஷயத்துல சொல்லுவாங்க, நான் ரொம்ப எமோஷனலா டவுனா இருக்கிறேங்க. காரணம் என்ன? அந்த எமோஷனலை பண்படுத்த தெரியாம இருக்கிற ஒரு மனுஷன் டவுன் ஆயிடுவான். இந்த எமோஷனலை ரொம்ப அற்புதமாக நம்ம பண்படுத்தணும். இந்த எமோஷனலை பண்படுத்துறதுக்கு ஆண்டவர் தேவ ஞானத்தை நம்ம கொடுக்குறாராம். கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற எமோஷனை பண்படுத்த தேவன் என்ன பண்றாரு? தேவ ஞானத்தை கொடுக்க. அந்த தேவ ஞானம் என்ன அட்வான்டேஜை உண்டாக்குதுன்னா, என் எமோஷனையும் எமோஷன் மூலமாக உண்டாகிற ஆக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறேன். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிப்போமே. பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. அங்க என்ன சொல்றாரு? ஞானம் கேடகம், திரவியம் கேடகம். எடுத்துட்டீங்களா? பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்றாரு? ஞானம் எப்படிப்பட்டதா? கேடகம். திரவியம் எப்படிப்பட்டதா இருக்கான்? கேடகம். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின். நல்ல கவனிங்க, ஞானம் தன்னை உடையவனுக்கு என்ன கொடுக்குதான்? ஜீவனம். அழிவில்லை, மரணத்தல்ல, நாச மோசங்கள் அல்ல.
ஜீவனை உண்டாக்குது. அப்படின்னா இந்த ஞானம் இருக்கிறதுனால இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுடைய மனதை, உங்களுடைய சித்தம் செய்யக்கூடிய, தீர்மானிக்கக்கூடிய திறனை, உங்கள் உணர்ச்சிகளை இந்த ஞானம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பலன் கொடுக்குதா பாருங்கள். அதே இந்த நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 32ஆம் வசனம் பாருங்கள் என்ன சொல்கிறாரு. நீதிமொழிகள் 16:32 வாசிப்போமா? பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும். நல்லா கவனிங்க என்ன சொல்றாரு பாருங்க. பலவான பார்க்கிலும் சாந்தமுள்ளவன் எப்படிப்பட்டவனா? உத்தமன், அவன் பாக்கியவான, அவன் கொஞ்சம் மேலானவன்றார். பலவான காட்டிலும் சாந்தம் உள்ளவன்றாரு. அடுத்த பகுதி சொல்ற, பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை. நல்லா கவனிங்க, மனம்ன்றது ஆத்துமாவுக்குள்ள இருக்கிற மனம், ஆத்துமாவுக்குள்ள இருக்கிற சித்தம், ஆத்துமாவுக்குள்ள இருக்கிற உணர்ச்சி. இந்த உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்றவன் அவன் பெட்டர்ன்றாரு. அப்போ தேவ ஞானம் ஜீவனை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கும் போது அந்த தேவ ஞானத்தில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன? பட்டணத்தை பிடிக்கிறத காட்டிலும் மனதை அடக்கிற ஒரு மனுஷன், உணர்ச்சி அடக்கிற மனுஷன் ரொம்ப முக்கியமானது. பாருங்க, நிறைய நேரம் இந்த உணர்ச்சிகளை அடக்க தெரியாம இருக்கிறதுனாலே பல காரியங்களை போய் சிக்குண்டு விழுந்து போகிறோம். இந்த தேவ ஞானம் இருக்கும்போது மனதையும் அடக்கிறேன், இந்த ஆத்துமாவுக்குள்ள இருக்கிற சித்தத்தையும் அடக்கிறேன், இந்த ஆத்துமாவுக்குள்ள இருக்கிற உணர்ச்சியும் அடக்கிறேன். தான் சொல்றார், பட்டணத்தை அடக்கிறவனை பார்க்கிலும் மனதை அடக்கிறவன் எப்படி பார்த்தவனா இருக்கானா? உத்தமனா இருக்கிறான், மேலானவன். இன்னைக்கு நம்முடைய மனதுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்கள், இந்த சித்தம் செய்யக்கூடிய, தீர்மானிக்கக்கூடிய காரியங்கள், அதே போல உணர்ச்சிகள், இதெல்லாம் அடக்க முடியல அப்படின்னு சொல்றவங்களா இருக்கக்கூடாது. தேவ ஞானம், தேவ அறிவு, தேவ வசனத்தினால நம்மளை ரொம்ப இன்டெலிஜென்டா கத்தர் மாற்றுறார் பாருங்க. விவேகம் உள்ளவர்களாய், ஞானவான்களாய் கத்தர் மாற்றுறார். எதற்காக? அடக்க முடியும், கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வர முடியும். என் ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ள தேவனுடைய வசனத்தை சாந்தத்தோட நான் ஏற்றுக்கொள்றேன். ஏன்னா அந்த தேவ வசனத்தில், தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கு, எல்லாவற்றையும் அடக்கிற ஒரு வல்லமை. இவ்விதத்தில் உங்க ஆத்துமாவை பண்படுத்துறோமா? நம்ம ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நல்ல உணர்ச்சிகளை நல்ல விதத்தில் பயன்படுத்துங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் உங்கள் எமோஷனல் உங்களை பிரேக் டவுன் ஆக்குதா, உங்களை உடைந்து போக பண்ணுதுன்னா அடக்க தவறிட்டேன். வசனத்தினால் என்னுடைய உணர்ச்சிகளை அடக்க நான் தவறுறேன். தவறும் போது அது எல்லா விதமான சலசலப்பையும் ஏற்படுத்த கூடிய ஒரு எமோஷனலாக மாறிடுது, உணர்ச்சி அது மாறிடுது. ரொம்ப முக்கியம் பாருங்க, குடும்பத்தில் நம்முடைய எமோஷனலை கரெக்டாக உபயோகப்படுத்தணும். கரெக்டாக உபயோகப்படுத்தணும்னா இந்த உணர்ச்சியை அடக்கிற ஞானமுள்ள தேவனுடைய வசனத்தை உங்க ஆத்துமாவுக்குள்ள பண்படுத்த உபயோகப்படுத்தும் போது கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவேன். இந்த ஆத்துமாவுக்கு நான் சொன்னது போல, இந்த ஆத்துமாவுக்கு தகவல் எங்கிருந்துலாம் வருது? மனுஷனுடைய ஆவிலிருந்து வருது, இந்த சரீரத்திலிருந்து வருது. இந்த மனுஷனுடைய ஆவிலிருந்து ஆத்துமாவுக்கு தகவல் வரும்போது அதை வேதம் எப்படி சொல்லுதுன்னா வெளிப்பாட்டின் அறிவுன்னு சொல்லுது. அதே மனுஷனுக்கு இந்த சரீரத்தின் மூலமாக இந்த ஆத்துமாவுக்கு தகவல் வரும்போது அது புலனறிவு, கண்ணில் பார்க்கறது, காதில் தொட்டு உணர்ந்து நுகர்றதினால வருகிற இந்த 5 புலனறிவினால் வரும்போது, சில அறிவு 5 புலனால் வருகிறது கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும், ஆனால் எல்லா நேரமும் அது பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. வெளிப்பாட்டின் அறிவு எல்லா நேரத்திலும் பிரயோஜனமாக இருக்கும். எங்கிருந்து வருது அந்த வெளிப்பாட்டின் அறிவு? தேவ வசனத்திலிருந்து நமக்கு வருகிறது. ஒரு மனுஷன் என்கிட்ட வந்து பேசினார் பாருங்க. அவர் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைலாம் சொல்லிட்டு இருந்தார், வாழ்க்கை குறித்த பிரச்சனைலாம் சொல்லிட்டு இருந்தார். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படிலாம் யோசித்தேன் பாஸ்டர். எப்படி யோசித்தேன்னா, எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா, எனக்கு கல்யாணம் ஆகுமா, எனக்கு குடும்பம்னு இருக்குமா, பிள்ளைங்கன்னு இருக்குமா, இதெல்லாம் நான் யோசித்து இப்படிலாம் இருக்காது, இப்படியே எப்படி நான் வாழ போகிறேன், நான் தனிக்கட்டியாக வாழ்ந்து போயிடுவோம் போல இருக்குது அப்படிலாம் நினச்சேன். எனக்கு ஒரு குடும்பம் வந்துச்சு, நான் கல்யாணம் பண்ணேன், கத்தர் பிள்ளைகளை கொடுத்தார், வேலையை கொடுத்தார், ஆனால் நிம்மதி மாத்திரம் இருக்க மாட்டேது பாஸ்டர்னாரு.
எனக்காக கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க, என் மனதில் எல்லாமே தப்பு தப்பாகவே இன்னும் நினச்சிட்டு இருக்கிறேன், எனக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னேன். நான் சொன்னேன், உங்களுக்காக ஜோம் பண்ணுறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி தெரிய வைக்க விரும்புகிறேங்க. ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்கள் மனதுக்குள்ளே இதெல்லாம் நீங்கள் வருவதுக்கு முன்பாகவே, ஒரு குடும்பமாகத்துக்கு முன்பாக, உங்களுக்கு கர்த்தர் பிள்ளைகளை கொடுப்பதுக்கு முன்பாக, உங்களுக்கு கர்த்தர் ஒரு குடும்ப அமைப்பை ஏற்படுத்துவதற்கு முன்பாகவே உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் என்ன கொண்டு போய் வச்சுட்டீங்க? எனக்கெல்லாம் ஒரு குடும்பம் வருமா, பிள்ளைங்களுக்கு கிடைக்குமா, நான் நிம்மதியாக இருப்பேனா, இல்லை கடைசி வரைக்கும் தனி கட்டியாக தான் இருந்துட்டு போனோமா, இப்படிப்பட்ட தப்பான எண்ணங்களை உள்ளே கொண்டு போய் வச்சிட்டீங்க. இது என்ன ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த எண்ணமான்னு கேட்டேன். ஆண்டவர் இப்படிப்பட்ட எண்ணங்களை கொடுக்குறாரா? கிடையாதுங்க. கர்த்தர் நீங்கள் எப்படி இருக்கணும், தேவனை குறித்து நீங்கள் எப்படி யோசிக்கணும், உங்களை குறித்து நீங்கள் என்ன யோசிக்கணும், உங்கள் குடும்பத்தை குறித்து என்ன யோசிக்கணும், உங்கள் பிள்ளைகளை குறித்து என்ன யோசிக்கணும், எல்லா நல் யோசனைகளை கர்த்தர் இந்த வேத புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட யோசனையோட இந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள போயிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறி இருக்குமே. நான் சொன்னேன், இப்போ ஒன்றும் டூ லேட் கிடையாது. இப்போ இருக்கிற குடும்பத்துக்குள்ள உங்க எண்ணங்களை மாத்துங்க. உங்க எண்ணம் புதிதாகும் போது உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற குடும்பம், உங்க வாழ்க்கை எல்லாவற்றையும் கர்த்தர் அற்புதமா மாற்றுவார். ஏன்னா தேவனுடைய வார்த்தையில எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற மனிதனுக்கும் மாற்றத்தை உண்டாக்க வல்லமையான கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை உங்களை மாற்றும், உங்கள் குடும்பத்தை மாற்றும், உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நிம்மதியாக வாழுவீங்க அப்படின்னு சொன்னேன். இதை கேட்ட பிறகு தான் அவருக்கு ஒரு பெரிய தைரியமே வந்துச்சு. ஆமாம் பாஸ்டர், கர்த்தர் என்னை வாழ வைப்பார். இந்த எண்ணமே எனக்கு வரலையே, இந்த யோசனை எனக்கு வரலையே, எப்படி வாழ போகிறேன், என்ன ஆக போகுது, இப்படி ஆயிடுச்சே, நான் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சேன்னு தான் யோசிச்சிருந்தேன். இங்கே உங்கள்கிட்ட பேசின பிறகு தான் தெரியுது, இல்லை கர்த்தர் வாழ வைக்க முடியும். எந்த பிரச்சனையிலும் கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலையை கொடுக்க அவரால் முடியும். அந்த யோசனை இப்போ தான் எனக்கு வருது, இப்போ தான் எனக்கு அந்த நம்பிக்கை வருதுன்னு சொன்னார். அதான் உண்மை. பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, மனதில் ஏதாவது தப்பு தப்பாக போனால் போய் ஜோம் பண்ணால் எல்லாம் சரியா. ஜோம் பண்ணுறது நல்லது தான், கண்டிப்பாக ஜோம் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி மனசுக்குள்ளே என்னெல்லாம் போகுதுன்றதை கொஞ்சம் உட்காந்து சிந்திக்கணும். பவுல் சொல்கிறார், ரோமர் 4:8 சொல்கிறாரு, எதெல்லாம் உண்மை உள்ளதோ, எதெல்லாம் கற்புள்ளதோ, எதெல்லாம் புண்ணியமோ, எதெல்லாம் புகழோ, இவைகளையே சிந்தித்து கொண்டு இருங்கன்ற. ஏன் இதை சிந்திக்கணும்? ரொம்ப முக்கியம். நம்முடைய மனதுக்குள் போகிற சிந்தனைகளை, என்ன பார்க்குறேன், என்ன கேட்குறேன், என்ன வாசிக்கிறேன், என்ன வாயை திறந்து பாடுறேன், என்ன மாதிரி பிரசங்கங்களை கேட்குறேன், ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நிறைய நேரம் போய் உட்காந்து என்ன வார்த்தையை கேட்குறேன், நம்மளை குற்றவாளின்னு சொல்கிறதையே கேட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளை கடைசி வரைக்கும் குற்றவாளியாகவே பார்க்குறாரா? குற்றம் இருக்கு, ஆனால் அந்த குற்றத்திலிருந்து நம்மளை வெளிக்கொண்டு வர ஆண்டவர் காட்டுற வழியை நான் புரிஞ்சுக்கலையே. அதை புரிந்து கொள்ளாம மனதுக்குள்ள ஒரு குற்ற உணர்வோடவே வாழ்ந்தனா வாழ்க்கையில் எப்படி விடுவிக்கப்பட முடியும், எப்படி முன்னேற முடியும்? அதுதான் என்ன பாடுறோம், என்ன செய்தி, எந்த மாதிரி செய்தியை, எந்த மாதிரி பிரசங்கம் கேட்குறீங்க ரொம்ப முக்கியம். சும்மா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. உங்கள் மனம் புதிதாகிற கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கணும். பாடுற வார்த்தைகள் அப்படி இருக்கணும். ஒவ்வொரு முறையும் இங்கே கர்த்தருடைய ஆலயத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுற பாட்டில் நான் ரொம்ப கவனம் செலுத்துகிறேன். பாருங்கள், பிரசங்கத்தில் எவ்வளோ கவனம் செலுத்தணும், அதே போல் பாட்டுக்கும் கவனம் செலுத்துறேன். ஏன்னா வாயை திறந்து என்னோட சேர்ந்து எல்லாரும் நீங்கள் பாடுறீங்க, அந்த வார்த்தைகள் கரெக்டாக இருக்கணும். சும்மா ஏதோ தானன்ற வார்த்தை எடுத்து பாடிடக்கூடாது. தேவ வசனங்கள் உள்ள பாடலாக எடுத்து பாடுறோம். ஏன்னா அப்படி பாடும்போது தேவ வசனம் உங்கள் மனதிலையும் இருதயத்திலும் போய் ஆழமாக உட்காருது. அந்த வார்த்தைகள் உங்களை தொடுகிறது. அதுதான் உங்களுக்குள்ள பரிபூர்ணமான மாற்றத்தை கொண்டு வர முடியும். இங்கே வேத வசனம் சொல்லியிருக்கிறபடி எல்லா அழுக்கையும் துர்குணங்களையும் ஒழித்து உங்கள் ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிற தேவ வசனத்தை சாந்தத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வசனம் உள்ளே போயிடுச்சுன்னா, இந்த வசனம் உள்ளே போகும்போது அந்த வசனத்துடைய விளக்கத்தோடு உள்ளே போச்சுன்னா அது இன்னும் அற்புதமான மாற்றங்கள். அதுக்கு தான் போதனை நேரம் எதுக்குங்க? இப்படி ஏன் நம்ம உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், விளக்கி சொல்கிற இடத்துல ஏன் உட்கார்ந்து கேட்குறேன்? ஏன்னா இந்த வசனம் வெறும் வசனமாக போல, இந்த வசனம் விளக்கத்தோட ஆவியான உள்ள எனக்குள்ளே கொண்டு போகிறாரு. அது அற்புதமான மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே உண்டாக்குது. இவ்விதத்தில் நம்முடைய ஆத்துமாவை பண்படுத்த ஒவ்வொரு நாள் நம்ம முயற்சி எடுக்கிறோமா? கண்டிப்பாக எடுக்கணும். இந்த ஆத்துமாவுக்குள்ள இருக்கிற மனம், சித்தம், உணர்ச்சி, இவைகளெல்லாம் கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்குற நிலம் போல, நாம் பண்படுத்துகிற நிலம்.
கர்த்தர் கேட்குறார், உனக்குள்ளே வச்சுக்கிற எல்லா ஆற்றலையும் எடுத்து அந்த நிலத்தில் பண்படுத்து. ஆண்டவர் சொல்ல வெற்றி கண்டிப்பாக வரும். எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்லுங்க, வெற்றி எனக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா ஆண்டவர் எனக்குள்ளே வைத்திருக்க ஆத்துமாக்குள்ளே இருக்கிற மனம், சித்தம், உணர்ச்சி இதெல்லாம் நாம் பண்படுத்துகிற நிலமாக கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். எப்படி பண்படுத்துகிறேன்? இந்த தேவ வசனமாகிய விதையை எடுத்து பண்படுத்துகிறேன், விதைக்கிறேன், அதுக்கு தண்ணி பாய்க்கிறேன், அதுக்கு உண்டான கவனத்தை அதுக்கு கொடுக்குறேன். எந்த விதமான முள்ளும் குறுக்கம் முளையாதபடி கவனமாக பார்க்குறேன், கவனம் செலுத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாக நம்புகிறேன், அந்த வார்த்தை சொல்கிறபடி வாழ்கிறேன். ஆண்டவர் ஒன்றை பண்ணுறாரு, ஜனங்களுக்கு முன்பாக என்ன ஞானவானாகவும் விவேகம் உள்ளவனாக, அப்படின்னா இன்டெலிஜென்ட்டான ஒரு நபராக கர்த்தர் என்னை பலருக்கு மத்தியில் காட்டுவார். எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு விரும்புகிறேன்? கர்த்தருடைய பிள்ளைகள் இடத்துல எழுமி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். 2 கரங்களையும் கர்த்தருக்கு நேராக உயர்த்தி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா வாய்களும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணட்டும். நம்முடைய ஆத்துமா ரொம்ப முக்கியமான ஒரு இடம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறேன். எத்தனை பேர் அப்படி நீங்க வேண்டுறீங்களா? இந்த அருமையான மதியான நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் ஆத்துமா வாழ்ந்திருக்கணும். சொல்லுங்க வாயை திறந்து, ஆண்டவரே என் ஆத்துமா வாழ்ந்திருப்பதுக்கு நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆத்துமாவை தேவ வசனத்தினால நான் போஷிக்கணும், பராமரிக்கணும், பண்படுத்தணும். ஆண்டவரே இதெல்லாம் நான் செய்யும் போது அற்புதமான நல் மாற்றங்களை ஆவியானவர் எனக்குள்ள இருந்து நீர் உண்டு பண்ணுகிற கர்த்தராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு விசுவாசியும் தங்களுடைய மனதுக்குள் போகிற எண்ணங்களை பண்படுத்தட்டும் ஆண்டவரே. அவருடைய ஆத்துமாவுக்குள்ள வைத்திருக்கிற ஆண்டவரை தீர்மானிக்கிற சித்தத்தை உம்முடைய பிள்ளைகள் பண்படுத்தட்டும். எங்கெல்லாம் தவறான தீர்மானங்களை எடுத்திருக்கிறாங்களோ இனி தவறான தீர்மானத்தை எடுக்காதபடி ஆண்டவரே நல்ல தீர்மானங்கள் தேவ வசனத்தின் உதவியோடு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எடுக்க கர்த்தர் கிருபை செய்யும். எந்தெந்த உணர்ச்சியிலெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் விழுந்து போயிருக்கிறார்களோ, எந்தெந்த எமோஷனல்லாம் அவங்கள பிரேக் டவுன் ஆக்கி இருக்கோ ஆண்டவரே, அதிலெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் மறுபடியும் கட்டப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே பட்டணத்தை பிடிக்கிறவனை காட்டிலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன் என்று சொல்லி இருக்கிறபடி ஆண்டவரே எங்க மனதுக்குள்ள இருக்கிற எண்ணங்களை ஆண்டவரே எங்களுக்கு தீர்மானிக்கக்கூடிய தீர்மானம் எடுக்கிற காரியங்கள் உணர்ச்சிகள் எல்லாம் நாங்க ஆண்டவரே அற்புதமான விதத்தில் நாங்க ஆண்டவரே கண்ட்ரோல் பண்ண, அதை ஆண்டவரை கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வர கர்த்தருடைய வசனம் இன்றைக்கு எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட நாங்கள் இந்த இடத்தை விட்டு போகும்போது வெறும் கேட்கிற நிலையிலே அல்ல, அதை செய்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை நீர் வைத்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்டதை நாங்கள் போய் எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் செய்து தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற நல் வெற்றிகளை, அற்புதமான முன்னேற்றங்களை நாங்கள் அடைந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யும். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த சத்திய வசனங்கள்லாம் தொடர்ந்து உடைய பிள்ளையுடைய வாழ்க்கைக்குள்ள இருதயத்துக்குள்ள ஆவியானவர் எடுத்து ஞாபகப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை இந்த வசனத்துக்கு ஏதுவாய் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற ஆத்துமாவை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பண்படுத்தி நல்ல ஆண்டவரே தேவ வெற்றியினால நிரப்பிக்கொள்ள கிருபை செய்யும். பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கை தசம பாகம் பொருத்தன காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வோம். சுகமாய் நாங்கள் தொடர்ந்து உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் வாழ கர்த்தருடைய நல்ல ஆரோக்கியம் எங்களை தொடர்ந்து ஆளுகை செய்யட்டும். எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் குறைவுகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து எங்களை தொடர்ந்து பத்திரமாய் நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் உமக்கே நாங்கள் தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நாம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. நாம் எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.